நம்ம வந்து இப்போ ஒரு லெசனும் ஒரு ஃபியூ அந்த உபதேச மாலால இருந்து ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ் அதுவும் இந்த கிளாஸ்க்குலாம் அப்படின்னு திஸ் இஸ் 29th லெசன். சும்மா இப்படி ரேண்டமா எடுத்தேன், இந்த லெசன் வந்தது. சரி, நிறைய நம்ம கொஞ்சம் கவர் பண்ணின விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு இந்த லெசன்லங்கிறதுனால ஐ தாட் சூஸ் திஸ் லெசன். ஓகே, சத்தியம் ஜெயதி ஏகோன திரிம்சகா பாட்டகா. ஏகோன திரிம்சகா இந்த மாதிரி பிரயோகம் வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயுமே பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஏகோன திரிம்சகா, ஏக ஊன திரிம்சகா, அதாவது 1 less than 30. திரிம்ஷத் அப்படிங்கிறது 30, திரிம்சகா அப்படின்னா 30வது அப்படின்னு அர்த்தம். ஏகோன திரிம்சகா அப்படின்னா 1 less than 30. ஸோ 29th லெசன். அந்த 29 வந்து இப்போ வந்து நம்ம ஏகாதச, துவாதச, திரையோதச, சதுர்தச, பஞ்சதச, ஷோடச, சப்ததச, அஷ்டாதச, நவதச, விம்சதி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி சங்கியா வந்து அவ்வளவு ஸ்ரத்தையா நம்ம இன்னும் படிக்கல, அது ரொம்ப பேசிக்கா இருக்குமோ அப்படிங்கிறதுனால I thought we will just learn as we go. So நவதச விம்சதி 19 and 20க்கு ஜென்ரலா சொல்லுவோம். அந்த நவதசவை வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகோன விம்சதி அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பா. 1 less than 20 அப்படின்னு சொல்லி கொடுப்பா. ஏகோன விம்சதி அப்படின்னு ஒரு பிரயோகமும் இருக்கு. நவதசன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏகோன விம்சதி. அதே மாதிரி நவவிம்சதி அப்படின்னா 29, ஏகோன திரிம்சத் அப்படின்னு சொன்னா 1 less than 30. அதுவும் 29க்கு வந்து இன்னொரு பிரயோகமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி நைஸ் பிரயோகம். இது வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயும் இப்படி ஒரு வார்த்தையில யாராவது சோ இந்த ஏகோன திரிம்சகா அப்படிங்கிறது வந்து ஒரே வார்த்தையில வேற எந்த லாங்குவேஜ்லயும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் லாங்குவேஜஸ்ல சொல்ல முடியும்னு தோணல. ஏகோன திரிம்சகா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 1 less than 30, 30க்கு 1 கம்மி. தமிழ்ல சொல்லணும்னா இத்தனை வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். ஏகோன திரிம்சகா அப்படின்னு ஒரு 29க்கு ஒரு ஆப்ஷனலா இது மாதிரி ஒரு அழகான பிரயோகம். இது ரொம்ப அழகான பிரயோகம் ஆக்சுவலி. ஏகோன திரிம்சகா, ஏகோன விம்சகா அப்படின்னு சொல்றது 19, 29 இனிமே எல்லாத்துக்குமே சொல்லலாம். 1 less than அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, சத்தியம் ஜெயதி நான்ருதம். நான்ருதம நீங்க சந்தி பிரிச்சேன்னா ந அன்ருதம் அப்படின்னு தீர்க்க சந்தி படிச்சிருக்கோம். நீங்க எப்பயுமே இப்போ சப்த மஞ்சரி நீங்க வாங்கிட்டேன்னா, சப்த மஞ்சரி தாது மஞ்சரி ரெண்டுமே உங்களுக்கு கையில இருக்குன்னா, இனிமே வந்து நீங்க இந்த சப்தா ஸ்லைட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். சப்த மஞ்சரியே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பார்க்க 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 உங்களுக்கு வந்து மைண்ட்ல தானே நின்று ரூபம் எல்லாம். ஒரு நாளைக்கு ஒரு பாராயணம்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்தானாம் பாராயணம் ஏக வாரம். அதுக்கப்புறம் கிளாஸ்ல கொஞ்சம் இதெல்லாம் திருப்பி திருப்பி நான் சொல்லும் போது என்ன விபக்தி பாருன்னு சொல்றது நீங்க வந்து அந்த புக்கை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மைண்ட்ல நின்னுடும். சோ சத்தியம் ஜெயதி ந அன்ருதம். இது வந்து தீர்க்க சந்தி. சந்தி கூட நீங்க வந்து நம்ம இஃப் பாசிபிள் சம்ஸ்கிருத பாரதியோட சந்தின்னு ஒரு புக் இருக்கு, சமாசகா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சந்திஹி சமாசகா புக்கு விலை வந்து 20 ரூபாய் 25 ரூபாயோ தான். பட் இட்ஸ் வெரி குட் புக். ரெண்டுமே சந்திக்கு நம்ம அந்த புக்கையும் வாங்கிக்கலாம். சமாசைகள் இப்ப அவசரமா பண்ணணுங்கிறது இல்லை, நீங்க எப்ப டைம் கிடைக்கிறதோ ஆன்லைன்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மேபி யூ ஹாவ் டு பே லிட்டில் மோர் ஃபார் குரியர் சார்ஜஸ். இல்ல உங்களுக்கு பக்கத்துல சம்ஸ்கிருத பாரதி ஆஃபீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயும் போய் நீங்க வந்து வாங்கிக்கலாம். புக்ஸ் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சந்தி அப்புறம் சமாசம் நம்ம வந்து படிக்க போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை அதை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. காம்பவுண்ட் நவுன் அதனுடைய ரூல்ஸ் அது என்ன அப்படிங்கறதும் படிப்போம். அப்பயும் அந்த புக்கு கையில இருந்ததுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஸோ எப்பயாவது உங்களுக்கு டைம் கிடைக்கிறது அந்த புக்கை போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். 25 ரூபாய் 25 ரூபாய் புக் அவ்வளவுதான். So, okay. Na anritam, samarna தீர்க்கத்தி, அதனால அந்த சந்தி புக் ஞாபகப்படுத்தும். ந அன்ருதம். அன்ருதம்னா என்னது? அதாவது சத்தியம் வதிஷ்யாமி, ரிதம் வதிஷ்யாமி அப்படின்னு மந்திரங்கள்ல சொல்லுவாங்க. அந்த ரிதம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். ரிதம் அப்படி உண்மை அப்படின்னு அர்த்தம். அன்ருதம் அப்படின்னா உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது அசத்தியம் அப்படின்னு தான் அர்த்தம்.
சோ சத்தியம் ஜெயதி ந அசத்தியம் அப்படின்னு அர்த்தம். ந அன்ருத்தம் அப்படின்னா ந அன்ருத்தம் ஜெயதி, அன்ருத்தம் ந ஜெயதி. சத்தியம் ஜெயிக்கிறது, உண்மை இல்லாதது பொய் ஜெயிப்பது இல்லை. ந அன்ருத்தம் சத்தியம் ஜெயதி ந அன்ருத்தம் ஜெயதி அப்படின்னு நம்ம திருப்பியும் அதை அத்தியாகாரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல நமக்கு ஏதான ஒரு பதம் இல்ல அப்படின்னா அந்த பதத்தை அசியூம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஸ்லோகங்கள்லாம் படிக்கும் போது பண்ணுவோம் நம்ம. சோ ந அன்ருத்தம் ஜெயதி, அன்ருத்தம் ந ஜெயதி அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது அசத்தியம் does not win அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுல அவர் கவர் பண்ணியிருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தா ஜியாயசி கனியசி அப்படின்னு ரெண்டு. ஜியாயசி அப்படின்னா எல்டர்னு அர்த்தம், கனியசி அப்படின்னா யங்கர்னு அர்த்தம். ஸ்திரீலிங்கத்துக்கு அக்கா இல்ல நம்மளோட பெரியவா கம்பேரிட்டிவ் டிகிரியில ஜியாயசி கனியசிங்கிறது எல்டர் அண்ட் யங்கர், எல்டஸ்ட் யங்கஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. ரெண்டு பேர்ல ஒருத்தரை கம்பேர் பண்ணும்போது சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ் டிகிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஸ்திரீலிங்கத்துக்கு ஜியாயசி கனியசி. கனிஷ்டகா ஜேஷ்டகான்னு நீங்க கேட்டிருப்பீங்க, ஜேஷ்ட புத்திரகா கனிஷ்ட புத்திரகா அப்படின்னு. அது எல்டஸ்ட் யங்கஸ்ட் அப்படின்னு புல்லிங்கத்துக்கு. அது இது ஸ்திரீலிங்கத்துக்கு ஜியாயசி கனியசி. அதே ஸ்திரீலிங்கத்துக்கு எல்டஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் சொல்லணும்னா ஜேஷ்டா கனிஷ்டா அப்படின்னு சொல்லணும். ஜேஷ்டகா கனிஷ்டகா ஜேஷ்டா கனிஷ்டா. இது புல்லிங்கம் அண்ட் ஸ்திரீலிங்கம், எல்டஸ்ட் அண்ட் யங்கஸ்ட். இது ஜியாயசி கனியசி எல்டர் அண்ட் யங்கர் ஃபார் ஸ்திரீலிங்கம், ஜியாயான் கனியான் அப்படின்னு சப்தம் இருக்கு. அது புல்லிங்கத்துக்கு எல்டர் அண்ட் யங்கர். எனிவே இது நம்ம நதி சப்தம் மாதிரி ஜியாயசி கனியசி. நம்ம ஜியாயசி பகினி அப்படின்னா என்னோட எல்டர் சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். கனியசி பகினி அப்படின்னா யங்கர் சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ததியகா மதியகா. ததியகா அப்படின்னா அவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், மதியகானா எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஏற்று புஸ்தகம் மதியம் புஸ்தகம் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு என்னோட சம்பந்தப்பட்ட புஸ்தகம் இது. ஏஷகா பிரஷ்னஹா மதியகா பிரஷ்னஹா, இந்த கேள்வி நான் கேட்கிற கேள்வி எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏஷகா புத்திரஹா மதியகா புத்திரஹா அப்படின்னா எனக்கு சம்பந்தப்பட்ட பிள்ளைவா அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி கதியகா அப்படின்னா இதெல்லாம் கது சப்தம் அஸ்மது சப்தம் யுஷ்மத்து சப்தத்திலிருந்து டிரைவ் ஆகுது. அவனுக்கு சம்பந்தப்பட்டதை கதியகான்னு சொல்லுவோம், நமக்கு சம்பந்தப்பட்டதை மதியகா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எதி தர்ஹி இதன் அவ்யயம் இஃப் தென் அப்படிங்கிற அர்த்தம். இஃப் தென் எதி புபுக்ஷா அஸ்தி தர்ஹி அகம் போஜனம் கரோமி, எதி பிபாசா அஸ்தி தர்ஹி அகம் ஜலம் பிபாமி, எதி சமயஹ அஸ்தி தர்ஹி சம்ஸ்கிருதம் பఠாமி அப்படின்னு எதி தர்ஹி இஃப் தென் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இப்போ இது ஒரு ஸ்டோரி. அதனால பாருங்க, உங்களுக்கு எங்க புரியுது நீங்க தான் கேட்கணும். நான் எதுவுமே சொல்ல போறதில்லை. எங்கேயாவது நான் டீச் பண்ணாத ஒரு விஷயமா இருந்ததுன்னா மட்டும் நான் சொல்லுவேன், இல்லைன்னா நீங்க தான் யாரால சொல்லணும். ஆசீத் புரா சுவர்ணபுரே தனவான் கஷ்டித் வைஷ்யா. எப்பயுமே ஆசீத் மாதிரிதான் லிட்ரரி ஸ்டைல் அப்படின்னு எடுத்தோடனே கிரியாபதத்துலதான் ஆரம்பிப்பாங்க. இதுதான் டிபிக்கல் சன்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய ஸ்டைல். அது வியாவகாரிக ஸ்டைல் கிடையாது. அதை தூக்கி நம்ம கன்வீனியன்ஸுக்கு பின்னாடி தூக்கி போட்டுக்கணும். ஆசீத்தை பின்னாடி வச்சுப்போம். அதனால புறான்னா நம்ம தமிழ் புறா கிடையாது, அந்த புறா இல்ல, பறக்கிற புறா இல்ல. புறா அப்படின்னா பூர்வம் அப்படின்னு அர்த்தம். புறா இதன் அவ்யயம் பூர்வம் அப்படிங்கிற அர்த்தத்துல. புறா சுவர்ணபுரே தனவான் கஷ்டித் வைஷ்யா ஆசீத். இதுல ஏதாவது புரியலையா பாருங்க. கஷ்டித் வைஷ்யா புரியறதா அது உங்களுக்கு? அதனால அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். புரியறதா? கஷ்டித் இல்ல ஒன்னே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்லவாஜி சொல்லவா? ஹலோ ஜெயந்தி. ஆசீத் புரா சுவர்ணபுரே. சுவர்ணபுராங்கிற ஒரு ஊர்ல ஒரு இடத்தில் தனவான் பணக்காரனான யாரோ ஒரு வைஷ்யன் இருந்தான். புரா மீன்ஸ் பழமையான, ஒன்ஸ் அப்பான் த டைம் அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கிறதா? பூர்வம் அப்படின்னு முன்னாடின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இட் இஸ் அன் அவ்யயம். அது அவ்யயம், அவ்வளவுதான். இதுல புதுசா உங்களுக்கு விஷயம் ஒண்ணும் இல்ல. அந்த புறாங்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு புதுசு. அக்ரேட். நீங்க இருங்க பையன், அப்படியே அன்மியூட்ல இருங்க. சத்ய துவே பாரியே ஆஸ்தாம். சொல்லுங்க. சத்ய துவே பாரியே ஆஸ்தாம். அவனுக்கு இரண்டு மனைவிகள். சத்ய
ஆஸ்தாம் இருந்தார்கள். அந்த வைஷ்யர் பாரியா 2 பாரியே பாரியே அப்படிங்கிறதுக்காக ஏகா द्वे तिस्रः चतस्रः संख्यावाचक शब्दம் எடுத்து பார்த்தேன்னா ஸ்திரீலிங்கத்துக்கு வந்து ஏகா பாலிகா द्वे बालिके तिस्रः बालिकाः அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. சோ द्वे भार्ये आस्ताम ஆசீத்னா ஏகவச்சனம், ஆஸ்தாம்ங்கிறது த்விவச்சனம். சரிதானே? இதுலயும் புதுசா எதுவுமே கிடையாது. தஸ்ய கஸ்ய வைஷ்யஸ்ய அந்த வைஷ்யஸ்ய இந்த தனவான் அப்படிங்கிற சப்தம் வந்து புது சப்தம், நம்ம இன்னும் படிக்காத சப்தம். அது தகாராந்த பட்டித்தவான் லிখিতவான் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் தனவான் சப்தம். தட் இஸ் கோயிங் டு தி ஃபர்ஸ்ட் சப்தம் ஃபார் செகண்ட் லெவல், தகாராந்த சப்தம். அதை நம்ம படிக்கும் போது நீங்க புரிஞ்சுருவீங்க. தனம் யஸ்ய அஸ்தி தனவான் அஸ்தி. ஓகே. தயோர் ஜியாயசி வந்தியா, இது வந்து ஜியாயசிக்கு அப்புறம் ஒரு கேப், ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஃபார் சம் ரீசன் ஸ்பேஸே இல்லாம அப்படியே அடிச்சு வச்சிருக்கா. தயோர் ஜியாயசி வந்தியா அப்படிங்கிறது ஒரு தனி பதம், வந்தியாங்கிறது ஒரு தனி பதம். தயோர் ஜியாயசி சந்தி பிரிச்சேன்னா என்ன வரும்? தயோர் ஜியாயசி. சோ அவனுக்கு வந்து 2 மனைவிங்கிறது தெரியறது நமக்கு. தயோஹோ அப்படின்னா தயோஹோ பாரியயோஹோ, அந்த 2 மனைவிகளிட among those 2 wives ஜியாயசி வந்தியா. ஜியாயசினா இப்பதான் சொன்னேன் எல்டர். the elder wife is வந்தியா. வந்தியா அப்படின்னா குழந்தை இல்லாதவா அப்படின்னு அர்த்தம். வந்தியா அப்படின்னா குழந்தை இல்லாத பொண்ணு, குழந்தை இல்லாத wife is called வந்தியா. சோ தயோஹோ ஜியாயசி வந்தியா ஆசீத் அப்படின்னு அந்த ஆசீத்ங்கிறத நம்மளே இங்க வந்து சப்ளை பண்ணிக்கலாம். தயோஹோ, தயோஹோனா among those 2, சஷ்டி த்விவச்சனம். அந்த 2 பேர் நடுவுல எந்த 2 பேரு? தயோஹோ பாரியயோஹோ மத்தியே ஏகா ஜியாயசி பாரியா வந்தியா ஆசீத். இது புரியுறதா? தயோஜ் தயோஜ் புரியுறதா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. தயோர் ஜியாயசிங்கிறது அங்க விசர்க சந்தி ரேபமாயிருக்கு. தயோஹோ ஜியாயசி அப்படின்னு அந்த ஓகாரம் இருக்கு. அகாரம் ஆகாரம் வினாஸ்வரம் இருக்கு, ஓகாரமா இருக்கிறதுனால விசர்கத்திய ரேபஹா ஜாதஹா. மேடம் ஜியாயசிக்கு என்ன வரும் பகனே? ஜியாயசிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஜியாயசிங்கிறதுக்கு ஜியாயசினா எல்டர், எல்டர் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே, மேல இருக்க ரைட். தயோஹோ ஜியாயசி அப்படின்னா அந்த தயோஹோ among the 2 அப்படின்னு அர்த்தம். தயோஹோங்கிறது இந்த இடத்துல among the 2 இல்ல சப்தமி த்விவச்சனமாவும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தயோஹோ பாரியயோஹோ, அதாவது 2 வைஃப் இருந்துட்டா among the 2 the elder one is வந்தியா அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. among the 2 அந்த தயோஹோங்கிறது வந்து among the 2 அப்படிங்கிற அர்த்தம் இங்க எடுத்துக்கணும். நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே சப்தமி இல்லைன்னா சஷ்டி விபக்தி பிரயோகம் பண்ணுவான். சோ இது சப்தமி த்விவச்சனமா வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது, சஷ்டி த்விவச்சனமா வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. among the 2 அப்படிங்கிற அர்த்தம் தயோஹோங்கிறது இந்த இடத்துல. தயோஹோங்கிறது வந்து சஷ்டி இல்லைன்னா சப்தமி இருக்குன்னா அவ 2 பேருடைய அப்படின்னு அர்த்தமா வரும். நம்ம இந்த இடத்துல வந்து among அர்த்தத்துல எடுத்துக்கிறதுனால among the 2 ஜியாயசி வந்தியா, the elder one is வந்தியா அப்படின்னு சொல்லிட்டா. பேரெல்லாம் சொல்லல, பெரிய பொண்டாட்டி பேர் என்ன, சின்ன வைஃப் பேர் என்ன அப்படின்லாம் சொல்ல. அதனால ஜியாயசி கன்னியசினே இவர் ரெஃபர் பண்றது. the elder and younger அப்படின்னு ரெஃபர் பண்றது அந்த 2 வைஃப் பேர். புரியுறதா பகினி? புரியுது. கனியசி தூ, அந்த தூ தனியா எடுத்துக்கோங்க. புத்திரமேகம் பிராசூத, புத்திரமேகம் பிராசூத. கனியசினா சின்னவளுக்கு இரண்டாவது, the younger wife, ரெண்டாவது வைஃப், சின்ன வைஃப், younger wife. புத்திரம் ஏகம் பிராசூத, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். ஆமா, பெற்றாள் அப்படின்னு. பிராசூத, பிராசூத அது
ஏன்னா சூதே அப்படிங்கிறது வந்து சூதாத்து வந்து ஆத்மநேபத தாத்து. ஆத்மநேபத தாத்துக்கு லங்லகாரம் சொல்லும் பொழுது அவந்தத அப்படின்னு தான் வரும். அப்பட்ட அகச்சத்துல பரஸ்மைபதி தாத்துக்கு தான். ஆனா ஆத்மநேபத தாத்துக்கு சொல்லும் பொழுது அவந்தத, அபத, அமோதத, ஐக்ஷத, அசோபத, அசேவத அப்படிதான் சொல்லணும். அதனால இப்ப நம்ம அன்னைக்கு வந்து ஐ திங்க் கடைசியா நம்ம படிச்ச கிளாஸ்ல வந்து இந்த உபசர்க்கத்தோட இருக்க கிரியாபதத்துக்கு லங்லகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு படிச்சோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலன்னா அதுக்கு நான் வந்து இதுவும் கொடுக்கல. எதுவும் வாட் இஸ் தட், ஒரு நிமிஷம் ஃபைல் ஓபன் பண்றேன். sorry இந்த ஸ்கிரீன் தெரியுறதா? தெரியுது மேம். உபசர்க சகித கிரியாபதானாம் லங்லகாரக. சோ இந்த மாதிரி உபசர்க்கத்தோட இருந்ததுன்னா அதுக்கு லங்லகாரம் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? செப்பரேட் த உபசர்கா. உபசர்க்கத்தை தனியா செப்பரேட் பண்ணிடணும். பண்ணிட்டு அந்த தாத்துக்கான அப்ளை த லங்லகாரா ஃபார் த தாத்து உபசர்கா. தட் இஸ் உபசர்க்கத்தை எடுத்ததுனால நவ் த தாத்து இஸ் வித்அவுட் உபசர்கா. அந்த தாத்துக்கு உள்ள லங்லகாரத்தை அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் த உபசர்கா நவ் வித் த லங்லகாரா அண்ட் அப்ளை சந்தி ரூல்ஸ் இஃப் நெசசரி வைல் ஜாயினிங். புரியுறதா? இப்போ உபசர்க்கத்தை சேர்த்து விடு. அந்த டைம்ல சந்தி பண்ண முடிஞ்சதுன்னா, சந்திக்கான நிமித்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா கம்பல்சரி சந்தி பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் பாருங்க. கச்சதின்னு அகச்சத்து சொல்லிடுவோம். சாரி, கச்சதி அப்படின்னா அகச்சத்து சொல்லிடுவோம். ஆகச்சதி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆவை வந்து தனியா எடுத்துடணும். ஆ பிளஸ் கச்சதின்னு பிரிச்சுட்டு ஆவை அப்படியே வச்சுட்டு கச்சதிக்குள்ள லங்லகாரத்தை போடணும். அகச்சத்தை அப்படின்னு போட்டுட்டு அப்புறமா இப்ப சேர்த்து விட்டேன்னா அந்த சவர்ண தீர்க்க சந்தியாயி ஆகச்சத் அப்படின்னு ஆயிடும். தீர்க்க சந்தியாயி. அதே மாதிரிதான் அவகச்சதி அப்படின்னா அவ தனியா எடுத்துட்டு அவ பிளஸ் அகச்சத் அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் அவாகச்சது அப்படின்னு போடணும். அது மாதிரி அபகச்சதி அப்படின்னா அப்ப பிளஸ் கச்சதி, அப்ப பிளஸ் அகச்சது, அப்பாகச்சது அப்படின்னு போடணும். அந்த மாதிரி இந்த ஆத்மநேபத தாத்துக்கு வந்து சூதே அப்படின்னு இருக்கிற தாத்துக்கு லங்லகாரம் வந்து அசூத அப்படின்னு வரும். சோ பிரசூதே அப்படின்னு இருக்கும்போது பிர பிளஸ் அசூத அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா அப்புறம் பிராசூத அப்படின்னு வந்துடும். பிராசூத அப்படின்னு வரும். இதுல இன்னும் உங்களுக்கு நான் இந்த ஸ்லைட் போஸ்ட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து புரியும். அது இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் இருக்கு இதுலயே. உபசர்க்கத்தோட அது படிக்கும் போது படிக்கலாம். இந்த ஸ்கிரீன் தெரியறதா? திரும்பியும் பலாதர்ஷ ஸ்கிரீனு போய் மாத்தணும் தெரியுது மேம். தெரியறதா? ஓகே, தெரியுது மேம். சோ பிராசூத அப்படின்னா பெற்றாள், she gave birth அப்படின்னு அர்த்தம். ते द्वे अपि तं बालं स्नेहेना पोषयताम्. இதன் முதல்ல சந்தி பிரிக்கணும். ஸ்னேஹேனா போஷயதாம். யாராவது இதுக்கு சந்தி பிரிவு பார்க்கலாம்? தே த்வே அபி. தே த்வே யாரு? தே த்வே தே தாஹா. அந்த தே அவர்கள்னு அப்படி சகாத்தவத்தே எடுத்துக்கவே. இங்க தேங்கிறது இங்க ஸ்ரீலிங்க த்விவச்சன தே. இது ஏன்னா இங்க 2 வைஃப பத்தி ரெஃபர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு 2 வைஃப் இருக்கா. அதுல பெரியவளுக்கு குழந்தை இல்ல, சின்னவ ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தா அப்பா 2 பேரும் அப்படிங்கும்போது 2 வைஃபையும் மீன் பண்றது இது. சோ திஸ் தே இஸ் சா தே தாஹால இருக்க தே த்விவச்சன தே. இது சகாத்தவத்தே பகுவச்சனத்தே கிடையாது. இது சோ கான்டெக்ட் வச்சுட்டுதான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். தே த்வே அப்படி அந்த த்வேன்னு வேற இருக்கு. அதுவும் ஒரு க்ளூ தான். த்வே 2ன்னு சொல்லும் பொழுது அதுவும் அங்க வந்து த்விவச்சனமா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தே த்வே அப்பி
சம்பாலம் அந்த சிறுவனை, எந்த சிறுவனை? கனியான் பெற்றெடுத்த சிறுவனை. கனியான் ஏகம் புத்திரம், கனியசி பாரியா ஏகம் புத்திரம் பிராசூத அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? தம் புத்திரம் தம் பாலம் ஸ்நேகேனா போஷயதாம். அதை சந்தி பிரிவோ யாராவது? ஸ்நேகேனா போஷயதாம் எந்த இடத்துல சந்தி பிரிக்கலாம்? ஸ்நேகேன அப்போக்ஷயதாம். அப்போஷயதாம் எஸ் தீர்க்க சந்தி. ரொம்ப ஸ்நேகத்தோட அந்த குழந்தைய வந்து போஷணம் பண்ணினாலும் இந்த இடத்துல நன்னா வளர்த்தா, ஊட்டி வளர்த்து நன்னா போஷிக்கிறதுன்னா டு டேக் கேர் அப்படின்னு அர்த்தம். பாலயதி அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல வச்சுக்கணும். நம்ம யூஸ்வலி போஷண புஷ்டி அந்த மாதிரி நியூட்ரிஷன் அந்த அர்த்தத்துல சொல்லுவா. இந்த இடத்துல நல்லா ஊட்டி வளர்த்து நல்லபடியா வளர்த்தா அப்படிங்கிற அர்த்தம் நம்ம வச்சுக்கணும். சோ தேத்வே அப்படி இந்த இடத்துல தேத்வேங்கிறது 2 வைஃப்ஸ் மீன் பண்ணப்படும். அந்த 2 வைஃபும் தம்பாலம் ஸ்நேகேன அப்போஷயதா, ஸ்நேகத்தோட 2 பேரும் சேர்ந்து குழந்தைய நல்லா பாத்துக்கிறா. பெரியவளுக்கு குழந்தை இல்லைன்னா கூட ஸ்டில் நம்மளோட கனியசியோட குழந்தை தானே, நம்ம சகோதரியோட குழந்தை மாதிரி அப்படிங்கிற ஒரு பாவத்துல 2 பேரும் நல்லா பாத்துக்கிறா. அத அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. பிறகு ஆஃப்டர் தட் அப்படிங்கிற அர்த்தத்துல, ஆஃப்டர் சம் டைம் அப்படிங்கிற அர்த்தத்துல அத அப்படின்னு நவ்யம் நிறைய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம் நம்ம. கியதா அதி காலேன ச வைஷ்யா கால தர்மம் கதஹா. ச வைஷ்யா கியதா காலேன, கியதா காலேனா ஒரு கொஞ்ச காலத்துல, within few days அப்படிங்கிற அர்த்தத்துல காலேன அப்படின்னு இந்த இடத்துல திருத்தியாதி யூஸ் பண்ணிருக்கா. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அப்புறமா அது ஏன் அப்படின்ட்டு. கியதா காலேன சில காலங்களில் அப்படிங்கிற அர்த்தத்துல, கியதா காலேன ச வைஷ்யா, அந்த ச வைஷ்யா சகாரத்துல சஹாக்கு உள்ள விசர்க்கம் வந்து லோபமாயிருக்கு. நான் சொல்ல வேணாம் உங்களுக்கு, அது லோபம். சஹா ஏஷஹா இருந்தாலே விசர்க்கம் வந்து லோபமாகும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. எப்போ லோபமாகும்? பின்னாடி அகாரத்தை தவிர வேற எந்த அக்ஷரம் இருந்தாலும் சஹா ஏஷஹால உள்ள விசர்க்கம் லோபமாயிடும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. சோ ச வைஷ்யா கால தர்மம் கதஹா. கால அப்படின்னா யமன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. யம தர்மம் கதஹா அப்படின்னா யம தர்மனை அடைந்தான் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கோங்க. ஆமா, யம தர்மனை அடைந்தான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால மியூட் பண்ணிக்கிறீங்களா கொஞ்சம்? எனக்கு இல்ல 2-3 பேர் அன்மியூட் வந்தா எனக்கு வாய்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால யார் வேணா எப்ப வேணா அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் அண்ட் ஐ வில் கோ அஹெட். ஓகேயா? சோ ச வைஷ்யா கால தர்மம் கதஹா. கதஹா சஹ கால தர்மம் கதஹா. என்ன பிரயோகம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி இன் திஸ் பிரயோகம்? ச வைஷ்யா கால தர்மம் கதஹா இருக்கு. What is the speciality about this program? Sorry, about this statement. Ikta pratyaya madam. Yes. Ikta pratyayam. Ikta pratyayam. Gatavan karthu mari gatahan irukku. Gata இல்ல மேடம். கர்த்தரி, அதுதான் கர்த்தரி. கர்மணி, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்க இக்த பிரத்யம். இது வந்து எல்லா தாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதாவது பாசிவ் வாய்ஸ் கர்மணி இக்த வந்து 2000 தாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து இக்த பிரத்யம் கேன் பி யூஸ் ஒன்லி ஃபார் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ட். இந்த மாதிரி கத்தியர்த்தக தாத்து, இந்த கச்சதி அந்த மாதிரி அர்த்தத்துல இருக்க தாத்துக்கு தான் யூஸ் பண்ணலாம்னு ஒரு ரூல். அதனால சஹ கால தர்மம் கதஹா. அவன் யம தர்மனை அடைந்தான். அப்பா இது கர்த்தரி பிரயோகம் தானே, கர்மணி பிரயோகம் வராது இல்லையா? கத்தக கர்த்தரி பிரயோகம் தானே ஜி? கர்த்தரி பிரயோகம் கர்மணி கிடையாது, கர்த்தரி தான். கிடையாது. ஏன்னா சகந்தான் தேனன்னு இருந்தாதான் கர்மணி முகம். கர்த்திருப்பதம் பிரதம பக்தியில தான் இருக்கு. அதனால கர்த்தரி பிரயோகம். தஸ்ய சர்வாபி தனம்
கியதா கியதா காலேன அப்படின்னா கியதா காலேன இந்த இடத்துல வந்து கியதா அப்படின்னா கியத் அப்படின்னா கொஞ்ச காலத்துல அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க யூஸ் பண்ணியிருக்காரு அவர். வேற ஏதாவது தனியா அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காருன்னு எனக்கு கொஞ்சம் அது அனர்த்தமா தான் படுறது அந்த இடத்துல. காலாந்தரே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி கரெக்டான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் யூசேஜ் அப்படின்னா காலாந்தரே அப்படின்னா அப்படி கொஞ்சம் காலத்துல அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நான் அதை பாக்குறேன் இருங்கோ அவர் கியதாக்கு ஏதாவது அர்த்தம் போட்டிருக்காரான்னு. போட்டிருக்க மாட்டேன். அங்க விசர்க சந்தி ஒருவேளை இருக்காஜி கியத்தக அப்பி அப்படின்னு அங்க ஏதாவது விசர்க்கம் வருமாஜி? அங்க கிடையாது. அந்த இடத்துல சந்தி கிடையாது. ஒரு நிமிஷம் அது ஏன் அங்க போட்டிருக்கா அப்படின்னா நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேனே. இதானே ஓகே. காலேன கியதா கியத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு பிரஷ்னார்த்தக சப்தம். கியத் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிற மாதிரி ஒரு சப்தம் இருக்கு. எத்தனை, ஹவு மெனி, எவ்வளவு அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டில. கியத்து காலம் பவான் காரியம் கரோதி, வித்த கோஷே பவான் கியத்து காலம் காரியம் கரோத்தின்னு நீ எவ்வளவு நாள் வேலை பண்ணின அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ ஒரு 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 கொஸ்டின் கேட்கிற ஒரு சப்தம் இருக்கு. சோ இந்த காலத்தை இந்த மாதிரி நீ கேட்கும்பொழுது ஜென்ரலா எப்படி சொல்றது, இந்த இடத்துல வந்து சந்தி எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். கியதா அப்படிங்கிற இடத்துல சந்தி கிடையாது. இது வெறும் சவர்ண தீர்க்க சந்தி. கியதா அப்பி அப்படின்னே ஒட்டியே போட்டிருக்கலாம் அவரு. ஏன் இந்த மாதிரி போட்டாருன்னு எனக்கும் புரியல. இந்த யூஸ்வலா ஒரு அந்த இடத்துல ஒரு நீங்க நம்ம பிரிக்கும் பொழுது தப்பா பிரிச்சுடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு அந்த தப்பா பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கறது வந்து நமக்கு இண்டிகேட் பண்றதுக்கோசரம் சில சமயம் அந்த இடத்துல ஒரு அகாரத்தோட சேர்த்து பிரிக்கணும் அப்படிங்கறதுனால இந்த அவகிரக சின்னத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி நவகிரக சின்னம் வந்து சம்ஸ்கிருதத்துல கிடையாது, அதுக்கப்புறமா இன்ட்ரோடியூஸ் பண்ணின சம்ஸ்கிருதத்துல. ஸோ நம்ம வந்து தப்பா அதாவது இதை வந்து வேற மாதிரி கியத்து ஆப்பி அந்த மாதிரி பிரிச்சுட கியத்தா ஆப்பி அப்படின்னு போட்டான்னா அந்த தப்பா பிரிச்சிடக்கூடாது, அப்பி இல்லைன்னா ஆப்பி அந்த மாதிரி எதனால பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த அவகிரக சிம்பல் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூஸ்லெஸ். இந்த இடத்துல வந்து இது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஒரு நிமிஷம். லிட்டில் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இவர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. வித்தின் சம்டைம் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க யூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து இப்போ வந்து இவரோட இன்டென்ஷனை வந்து சொல்ல முடியாது. இதுக்கு மேல அதிகமா எனக்கு வந்து சொல்ல தெரியல. சோ வித் லிட்டில் நம்பர் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த கியத்து சப்தத்தோட பிரயோகம் இருக்கு, ஜெனரலா பண்ணுவான். சோ கியதா காலேன அப்படிங்கும் பொழுது சம் மந்த்ஸ் ஆர் சம் டேஸ் ஆர் சம் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல திருத்தியா விபக்தி ஜெனரலா யூஸ் பண்ணுவா. காலத்தை சொல்லும் பொழுது இந்த மாதிரி திருத்தியா விபக்தி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதனால அவர் இங்க அப்ளை பண்ணிருக்காரு. சில கான்டெக்ட்ல தித்தியா விபக்தி யூஸ் பண்ணணும், சில கான்டெக்ட்ல திருத்தியா விபக்தி யூஸ் பண்ணணும் இருக்கு. அது வந்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிப்போம். எப்ப சமாசம் படிக்கும் பொழுது அதை டிஸ்கஸ் பண்ணிப்போம். சோ கியதா காலேன அப்படின்னா வித்தின் ஃபியூ மந்த்ஸ், வித்தின் ஃபியூ டைம் சொல்ல முடியாது. நம்ம இங்க காலம்னு போட்டதுனால சில நாட்களிலோ சில மாதங்களிலோ whatever it is. வைஷ்யா கால தர்மம் கதஹா தஸ்ய சர்வமபி தனம், தஸ்ய சர்வமபி தனம் புரிஞ்சிருக்கு இல்லையா? தஸ்ய வைஷ்யஸ்ய சர்வமபி தனம். ஏன்னா அங்க தனவான் வைஷ்யகான்னு சொல்லிட்டா எக்கச்சக்கமா. ரொம்ப வைஷ்யகான பிசினஸ் மேன் அப்படின்னு அர்த்தம். அது சொல்லவே இல்லை. வைஷ்யகா அப்படின்னா பிசினஸ் மேன். அதனாலதான் வைஷ்யா நம்ம 4 வர்ணங்கள் சொல்றோம் இல்லையா? பிராமண, வைஷ்யம், க்ஷத்ரியா, சூத்ரான்னு சொல்றோம் இல்லையா? அந்த வைஷ்யா வந்து பிசினஸ் பீப்புள் பேசிக்கலி. ஸோ பிசினஸ்ங்கிறதுனால செட்டியார். அதனால சர்வமபி தனம் யாருக்கு போயிடுச்சு இப்போ? சர்வமபி தனம் புத்ரினீம் கனியசீம் கச்சதி. கச்சதினா இந்த இடத்துல வந்து அடைந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திக்கணும். அதெல்லாம் உங்களுக்கே வந்துடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல.
तस्य सर्वमपि धनं कनीयसीं गच्छति. ये कनीयसीं गच्छति? कारणं कनीयस्याः एव एकः पुत्रः अस्ति. सा पुत्रिनी अस्ति. யாருக்கு குழந்தை புத்திரன் இருக்கானோ அவள் புத்ரினி அப்படின்னு ஒரு யூசேஜ். இது இந்த மாதிரியான யூசேஜ் எந்த லாங்குவேஜ்லயும் பார்க்க முடியாது. நீங்க புள்ள இருந்ததுன்னா அந்த அப்பாவுக்கு புத்ரி அப்படிங்கிற ஒரு பேரு, புத்திரன் இருக்கான் அப்படின்னா அந்த அப்பாவுக்கு புத்ரி அப்படின்ற ஒரு பேரு கிடைக்கிறது. புத்ரினா மகள் அப்படிங்கிற டாட்டர் அப்படிங்கிற அர்த்தம், அது வேற. யஸ்ய புத்ரா அஸ்தி சஹ புத்ரி, ஆனா அது வேற சப்தம். ஈகார அந்த ஸ்ரீலிங்க சப்தமா இருக்கா, நகார அந்த புல்லிங்க சப்தமா மாறிடும். அது அந்த அம்மா புத்ரினி ஆயிடுவாகும். புத்ரி புத்ரினி. யஸ்ய புத்ரஹ அஸ்தி சஹ புத்ரி பவதி சா மாதா புத்ரினி பவதி. இந்த யூசேஜ் புரிஞ்சுக்கணும். சோ புத்ரினி அப்படின்னா புத்திரன் இருக்க ஒரு அம்மாவை குறிக்கிறது. ஓகே, சோ அதனால அவளுக்கு விசேஷமா இங்க புத்ரினியும் கனியசியும் கச்சதி. குழந்தை இருக்க அந்த யங்கர் வைஃபை அடைகிறது. சத்திய சர்வம் அப்படி தனம். இந்த பிரயோகம் புரியறதா? புத்ரினி அப்படின்னா யஸ்ய புத்ரஹா அஸ்தி, எவளுக்கு பிள்ளை இருக்கிறதோ அவள் புத்ரினி அப்படின்னு அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம இது ஒரு நவுன்ல இருந்து இன்னொரு நவுனை டிரைவ் பண்ற ஒரு ஒரு ஃபெசிலிட்டி இந்த லாங்குவேஜ்ல இருக்கு. ஒரு நவுன்ல இருந்து இன்னொரு நவுனை டிரைவ் பண்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூசேஜ் அதெல்லாம். சோ ஒரு நவுன்ல இருந்து இன்னொரு நவுனை டிரைவ் பண்றது. சோ புத்ரா அப்படிங்கிற நவுன்ல இருந்து புத்ரி அப்படின்னு அப்பாவுக்கு போறது. புத்ரி அப்படின்னு சொன்னா, புத்ரினி அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு. கச்சதி. ஓரளவுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன் நானு. சோ கோயிங் அஹெட், டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஜாயசி து தன்னா சஹத. இங்க சந்தி பிரிக்கலாம். தன்னா சஹத. இதை எப்படி சந்தி பிரிக்கலாம்? எப்படி சந்தி பிரிக்கலாம்? இது அதையும் பிரிங்கோ, அதையும் பிரிங்கோ. இதுல எழுத முடியாதுல. I cannot write. ஒயிட் போர்டு எங்கேயாவது இருக்கா? இதுல ஒயிட் போர்டு ஆப்ஷன் இருக்கா? டிராயிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. தெரியுதா இங்க நான் எழுதுறது? நான் எழுதுறது தெரியுதா இங்க? இல்ல மேடம், தெரியல. இருங்கோ இருங்க இருங்கோ. ஷேர் திஸ். ஒரு நிமிஷம். இங்க ஏதோ டிராயிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எடுத்து ஐ எம் ட்ரைங் டு ரைட். ஆனா தேவையில்லாம பண்ணிட்டு நினைக்கிறேன் நான். வேண்டாம், சாரி பையன். I will explore this option. எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு. இந்த ஸ்கிரீன் தெரியறது இல்லையா உங்களுக்கு? நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு வாயால சொல்லிடுறேன். தத்து ந அசகத அப்படின்னு பிரிக்கணும். தத்து ந அசகத. ந அசகத உங்களுக்கு தெரியும். ந சகத, அந்த நான் ரிதம் பார்த்த மாதிரி தீர்க்க சந்தி. ந அசகத. சகதே அப்படிங்கிற அப்னே பத தாத்துவோட லங்லக்காரம் அசகத. தத்து பிளஸ் ந தன்ன அப்படின்னு இருக்கு. இந்த சந்தி நம்ம இன்னும் படிச்சது கிடையாது. இது வியஞ்சன சந்தி படிக்கும் போது உங்களுக்கு புரியும். தத்து பிளஸ் ந பிகம்ஸ் தன்ன.
ஜகத்து பிளஸ் நாதஹா எப்படி ஜெகநாதஹா அப்படின்னு ஆறதோ அந்த மாதிரி சந்தி இது. ஜகத்து நாதஹா தான் ஜெகநாதஹான்னு பேர் வைக்கிறோம் இல்லையா, ஜகத்து நாதஹா அது. அந்த மாதிரி தத்து பிளஸ் ந பிகம் தன்ன. சோ தத்து ந அசஹத அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன சந்திங்கிறத அந்த தத்து பிளஸ் நாலாம் நம்ம படிக்கலாம். சோ ஜாயசி தத்து ந அசஹத அப்படின்னா என்ன அர்த்தம்? கனியசீம் கச்சதி தஸ்ய தனம் சர்வம் கனியசீம் பத்னீம் பிரதி கச்சதி இது விஷயம் ஜாயசி பாரியா ந சஹதே ஸ்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் சொல்றோம் என்ன அர்த்தம். ஜாயசி பாரியா ந சஹதே, அவரால் சகிக்க முடியவில்லை, பொறுத்துக்க முடியவில்லை. அவளுக்கு எல்லா சொத்தும் வந்து அவளுக்கு சின்னவளுக்கு போறதேன்னு சொல்லி பெரியவளுக்கு எல்டர் ஒன் குட் நாட் பேர் தட். அத்தஹா சோ சா கா ஜாயசி வியசிந்தயத். இந்த வியசிந்தயத் என்னது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. வியசிந்தயத் இது எப்படி இந்த பேனா இதை ரிமூவ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. தெரியாதனமா எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்பி விட்டேன். இந்த ஸ்கிரீன் தெரியறதா? பிடிஎஃப் ஸ்கிரீன் தெரியறதா? தெரியுது. இப்போ யசிந்தயத் அப்படின்னா இது வந்து வி உபசர்க்கத்தோட இருக்க சிந்தயதி அப்படிங்கிறது. வி பிளஸ் சிந்தயதி. இப்ப வி பிளஸ் விசிந்தயதி அப்படிங்கறது வந்து நீங்க லங்லக்காரம் சொல்லுனா எப்படி சொல்லுவேள்? இப்ப படிச்சோம் இல்லையா, முதல்ல என்ன பண்ணணும், உபசர்க்கத்தை தனியா பிரிச்சு எடுத்துடணும். சோ வி பிளஸ் சிந்தயதி அப்படின்னு பிரிச்சு விடணும். இங்க விகச்சத்தின்னு இருக்கு பாருங்க எக்ஸாம்பிள். வி தனியா எடுத்துட்டு சிந்தயத்தின்னு போட்டுக்கோங்க. சிந்தயத்திக்கு லங்லக்காரத்தை போட்டேன்னா அச்சிந்தயத் அப்படின்னு வரும். சோ வி பிளஸ் அச்சிந்தயத் அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல என் சந்தி பண்ணேன்னா வியசிந்தயத் அப்படின்னு வந்துடும். இது புரியுறதா உங்களுக்கு? வி பிளஸ் அகச்சத் எப்படி வியகச்சத் அப்படின்னு இங்க ஆறுதோ அந்த மாதிரி வி பிளஸ் அச்சிந்தயத் பிகம் வியசிந்தயத் அப்படின்னு ஆயிடும். இந்த அதி பிளஸ் கச்சதி பாருங்க, அதி பிளஸ் கச்சதி ஈ ஆவும் சேரும்போது அதிய தனியா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அகச்சத் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இ பிளஸ் ஆ இது வந்து என் சந்தி ஆகி அதி அது இகாரஸ்தான எகாரம் போட்டு அத்தியகச்சது அப்படின்னு ஆறுது. அதே மாதிரி இங்க அதிக்கு பதிலா வி அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் ஆல்பபெட் ஆனதுனால வியசிந்தயத் அப்படின்னு வரும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த உபசர்க்கத்தோட சேர்ந்து, ஏன்னா இது நிறைய யூசேஜ் இருக்கு நமக்கு படிக்கும் பொழுது தெரியும். சோ அத்தஹா சிந்தயதி அச்சிந்தயத் அப்படின்னா அர்த்தம். அந்த வீணா ரொம்ப விசிந்தயதி அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறான்னு அர்த்தம். நல்லா யோசிக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன சிந்தயதி? யதி சிசும் இமம் மதியம் கதைஷ்யாமி தர்ஹி மகதிதம் வக்த்ருதனம் மாம் ஏஷ்யதி. அந்த மாம் ஏஷ்யதி எல்லாம் சேர்த்து போட்டுருக்காரு இவர். சிசும் இமம் அவ்வளவுதான். இந்த சிசும் இமம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இமம் சிசும் அயம் இமௌ இமே இமம் இமௌ இமான்னு. அதனால சிசும் இமம் இமம் சிசும் அப்படிங்கறதா சிசும் இமம். சிசும் பிளஸ் இம் சொல்லும்போது இந்த இடத்துல சந்தி கிடையாது. இம் பிளஸ் இ நீ அவ்வளவுதான், சந்தி கிடையாது. புரிஞ்சுக்கணும். இக்கு பிளஸ் ஆக்கான்னு சொல்லுறது there is no சந்தி. சோ சிசும் இமம் மதியம் கதிஷ்யாமி யதி யதி இஃப் யதினா இஃப் இமம் சிசும் இந்த குழந்தையை மதியம் கதைஷ்யாமி என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டேன்னா கதைஷ்யாமி கதையத்தினா டு ஸ்டே டு டெல் வதிஷ்யாமி அப்படின்னு அர்த்தம்.
சொல்லிட்டேன்னா தர்ஹி தென் மகத்து இதம், அதுதான் மகதிதம் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த சந்தியும் நம்ம இன்னும் படிச்சது கிடையாது. மகத்து இதம் எப்படி ஜகத்து குரு ஜெகத்குரு அப்படின்னு ஆறுது இல்லையா, ஜெகத்து குரு தான் அது ஜெகத்குரு அப்படின்னு மாறுறது. அந்த மாதிரி மகத்து இதம் மகதிதம் அப்படின்னு மாறுறது. அது என்ன சந்தின்னு அப்புறமா பார்ப்போம். நம்ம மகத்துல ரொம்ப நிறைய அப்படின்னு பெருசா இருக்க இந்த தனம் மகத்து இதம். இந்த மகத்து பர்த்து தனம் அப்படின்னு இருக்கக்கூடாது, பர்திரு தனம் அப்படின்னு இருக்கணும். அது தப்பு. இந்த பர்த்து தனம் அப்படிங்கிற இல்லைன்னா பர்துர் தனம் அப்படின்னு இருக்கணும். ரெண்டும் பண்ணாம சமாசமும் பண்ணாம சந்தியை ஒழுங்கா பண்ணாம ஒரு 2 கட்டம் பிரயோகமா கொடுத்துருக்காரு இந்த புக்கு எழுதின மாமா. சோ பர்துர் தனம் அப்படின்னு இருக்கணும். பர்துஹு தனம், பர்த்தா அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். இல்ல நீங்க மேல அந்த டாக்கு மேல ஒரு கொக்கி போட்டுக்கலாம். பர்துர் தனம் அப்படின்னு, பர்துஹு தனம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சோ அந்த ஹஸ்பண்டோட தனம் மாம் ஏஷ்யதி, ஏஷ்யதி அப்படின்னா ஆகமிஷ்யதி அப்படின்னு அர்த்தம். அதை என்ன தாத்து அதெல்லாம் அப்புறமா நம்ம பார்ப்போம். ஏஷ்யதி அப்படின்னா ஆகமிஷ்யதி, என்னை அடையும். இவர் எல்லாம் இந்த கதி பிராப்னோதிக்கு எல்லாம் அர்த்தம் கச்சதி கச்சதின்னு எடுத்துட்டு இருக்காரு. இவர் ஏஷ்யத்தினாலும் அடைகிறது, அடைந்து விடும் அப்படின்ற அர்த்தத்துல. சோ அந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சா வியசிந்தயத்து, சா சிந்தயதி ஸ்மா, ஸ்மா போட்டேன்னா பூதகாலார்த்தம் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். சா விசிந்தயதி, விசிந்தயதி யதி சிசும் இமம் மதியம் கதைஷ்யாமி, இஃப் இந்த குழந்தையை என்னுடையதுன்னு சொல்லிட்டேன்னா சொன்னேன்னா, if I will say that this child belongs to me, then தர்ஹி மகத்து இதம் பர்துஹு தனம் மாம் ஏஷ்யதி. பர்துஹு மகத்து இதம் தனம், ஹஸ்பண்டோட இந்த வால்யூமினஸ் பெரிய இந்த சொத்து தனம் மாம் ஏஷ்யதி, மாம் என்னை அடையும் அப்படின்னு இவ யோசிக்கிறான். இதினா என்று சிந்தையது, சிந்தையதி ஸ்மா. இல்லைன்னா புரியலன்னா சொல்லுங்க, சொல்றேன் நானு. ஏவம் விசிந்திய, விசிந்திய, விசிந்திய என்ன பிரயோகம்? ஏவம் விசிந்திய சா பாலகம் ஆதாய பிரசஸ்தே. விசிந்தியங்கிறது என்ன பிரயோகம்? விசிந்திய லெப் பிரத்யம், லெப் லெப். ஏன் லெப் பிரத்யம்? வீணு, ஆமா வீணு. ஓகே, வீணு உபசர்க்கம் இருக்கிறதுனால, வி உபசர்க்கம் இருக்கிறதுனால துவா பிரத்யம் யூஸ் பண்ண முடியாது. துவா பிரத்யத்தானே லெப் பிரத்யஸ்ய பிரயோகா. இல்லைன்னா சிந்தையித்வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். வெறும் துவா பிரத்யம் வீயை தூக்கி போட்டுட்டு சிந்தியன்னு சொல்ல முடியாது, சிந்தையித்வா அப்படின்னு. அப்போ துவா பிரத்யம் யூஸ் பண்ணிருக்கணும். வீ போட்டதுனால துவா பண்ண முடியாது, லெப் பிரத்யா. சோ ஏவம் விசிந்திய, ஏவம்னா இது அப்படின்னு அர்த்தம். ஏவம் இஸ் அன் அவ்யயம், இவ்வாறு அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு யோசிச்சு சா கிம் கரோதி பாலகம் ஆதாய, ஆதாய அப்படிங்கிறது ஒரு லெப் பிரத்யம் தான். ததாதிக்கு முன்னாடி ஆ போட்டுட்டோம், ஆப்போசிட் மீனிங். ததாதி இஸ் டு கிவ், ஆததாதி இஸ் டு டேக் அப்படின்னு அர்த்தம். சோ அதுக்கு லெப் பிரத்யம். ஆண் உபசர்க்கம் எப்படி கச்சதிக்கும் ஆகச்சதிக்கும் ஆ உபசர்க்கம் போட்டா விபரீதம் அர்த்தம் கிடைக்கிறதோ, நயதி ஆதிக்கும் விபரீதம் அர்த்தம் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி ததாதி ஆததாதி அப்படின்னா ததாதி இஸ் டு கிவ், ஆததாதி இஸ் டு டேக். சோ ததாத்தின்னு சொல்லும் பொழுது தத்வா, having given அப்படின்னு எடுத்துப்போம். ஆததாத்தின்னு சொல்லும் போது ஆதத்வான்னு சொல்ல முடியாது, ஆதாய. ஆதாய அப்படின்னா டேக்கிங், having taken the child. பிரசஸ்தே, பிரசஸ்தேங்கிற பிரயோகத்தை பத்தி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்லை. அது லிட்டு லக்காரம்னு பேரு. நமக்கு அந்த லக்காரம் சத்தியமா படிக்க மாட்டோம். ஆனா அங்கங்க நிறைய காவியங்கள்ல வரும்போது இது இந்த தாத்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரதிஷ்டதே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உள்ள லிட்டு லக்காரம் இது. இதை பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். கிளம்பினாள் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த புத்தகம் எழுதின மாமாவுக்கு ரொம்ப பேராசை. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடணும்னு அவ்வளோ பிரயோகமும் இருக்கு. அவ்வளவு பிரயோகமும் பண்ணிட்டாரு சம்ஸ்கிருதத்துல. அத்தனை பிரயோகமும் எடுத்து பண்ணிட்டார். சோ ஏவம் விசிந்தியா, இந்த மாதிரி யோசிச்சு சா பாலகம் ஆதாய, அவள் குழந்தைய தூக்கிண்டு எடுத்துட்டு பிரதஸ்தே கிளம்பினாள். அவ்வளவுதான். பிரதஸ்தை பத்தி யோசிக்க வேண்டாம்.
கனியசி தாம் வாரயதி ஸ்ம. கனியசி பாரியா கிம் கரோதி, பார்த்தன் சும்மா உட்கார்ந்துருப்பாளா, அவ மூத்தாள் தூக்கிட்டு போறா தான் குழந்தைய அப்படின்னா என்ன இன்டென்ஷனோட தூக்கிட்டு போறாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ப்ராப்ளி. சோ தாம் கனியசி தாம் காம் ஜியாயசீன், பெரியவளை மூத்தவளை வாரயதி தடுக்கிறாள், வாரயதி ஸ்ம. இந்த ஸ்ம அப்படிங்கறத பாருங்க, நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லி இப்ப கூட யூஸ் பண்ணியிருந்தேன், சிந்தையதி ஸ்ம அப்படின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு பிரயோகம் இந்த ஸ்ம அப்படின்னு போட்டோம்னா. எங்க போடணும் இந்த ஸ்ம அப்படின்னு கேட்டா, லட்டுலக்காரம், லட்டுலக்காரத்துக்கு பக்கத்துல இப்படி ஸ்ம இஸ் அன் அவ்யயம், அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்மஹா கிடையாது, இது அஸ்தி ஸ்தஹா சந்தி, அஸ்தி ஸ்தஹா ஸ்த, அஸ்மி ஸ்வஹா ஸ்மஹா, வயம் ஸ்மஹா, வயம் சாத்ராஹா ஸ்மஹா அப்படிங்கிறது லட்லக்கார பிரயோகம். ஸ்மஹா அது, இது வந்து ஸ்மஹா கிடையாது, வெறும் ஸ்ம, அவ்வளவுதான். திஸ் ஸ்ம இஸ் அன் அவ்யயம், இத தனியா யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு தனியா எந்த அர்த்தமும் கிடையாது. நல்லா மைண்ட்ல வாங்கிக்கோங்க. ஸ்ம இஸ் an அவ்யயம். It does not exist on its own. It cannot exist on its own. It cannot be used by it alone, and it has no meaning also. எப்ப யூஸ் பண்ணணும் ஆனா அப்படின்னா, எந்த லட்டுலக்காரத்து பக்கத்துல வேணா போய் இதை ஒட்ட வச்சுக்கலாம். पठति स्म, पठन्ति स्म, पठामि स्म, पठामः स्म, लिखति स्म, खादति स्म, खादन्ति स्म, खादामः स्म, खादामि स्म அப்படின்னு எங்க வேணா போய் இந்த ஸ்ம, எந்த லட்டுலக்காரத்துல பக்கத்துல வேணா போய் இந்த ஸ்மாவை ஒட்ட வச்சுக்கலாம். ஒட்ட வச்சுட்டா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இட் கிவ்ஸ் யூ பாஸ்ட் டென்ஸ் மீனிங், அவ்வளவுதான். சோ பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே, சிந்தையதிக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன, லங்லகாரம் என்ன, இக்தவத்து பிரத்யம் என்ன, இக்த பிரத்யம் என்ன, இப்படி எல்லாம் மண்டையே பிச்சுக்க வேண்டாம். சிந்தையதி பக்கத்துல ஒரு ஸ்மாவை போட்டு விட்டோம்னா பாஸ்ட் டென்ஸ் மீனிங் கிடைச்சிடும். சோ ரொம்ப ஈஸியான ஒரு வழி பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுக்கு. நமக்கு கையில லட்டு மாதிரி இருக்கு ஒரே ஒரு அஸ்திரம் இது நமக்கு, இந்த ஸ்ம. சோ லட்லகாரா பிளஸ் ஸ்ம இஸ் ஈக்குவல் டு லங்லகாரா, அவ்வளவுதான். இதுதான் ஜஸ்ட். சோ எந்த லட்லகார ரூபத்தோட, லட்லகாரத்தோட மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எங்க வேணா யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த ஸ்மக்கு தனியாவும் இந்த ஸ்மாவை தனியாவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்மாவை மீனிங்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு லட்லகாரத்துக்கு பக்கத்துல போய் ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சுட்டோம்னா அப்ப ஓவரால் வாரயதி ஸ்ம இஸ் ஈக்குவல் டு அவாரயத்து, அவ்வளவுதான். இல்லைன்னா வாரி வாரி தமா வாரி தவதி அப்படின்னு எந்த மாதிரியான ஏதோ ஒரு பூதகால மீனிங், அவ்வளவுதான். அதை கொடுக்கறதுக்கோசரம் இந்த ஸ்ம அப்படிங்கிற ஒரு பிரயோகம் இது யூஸ் வித் லட்லகாரா. யாருக்காவது ஒரு 2 அக்கேஷன்ல இதை பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப வந்து ஐ வாண்ட் டு மேக் இட் ஈவன் மோர் கிளியர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாரயதி ஸ்ம. சோ அப்படின்னா அவளை வந்து தடுக்கிறா, அவளை வந்து நிவாரயத்தின்னு சொல்றோம் இல்லையா, நிவாரணம் பண்றது அப்படின்னா அவளை வந்து தடுக்கிறது அப்படின்னு. ததஹா, ததஹா அப்படின்னா அதுக்கப்புறம், அனந்தரம் அப்படின்னு அர்த்தம். ததஹா கலஹாயமானே தே நியாயாதிபம் அகச்சத். கலஹாயமானஹமானே தேங்கிறது இங்க பாருங்க, இதுல யூஸ் பண்ணிருக்க தே எல்லாம் த்விவச்சனம், ஸ்திரீலிங்க த்விவச்சன தே. ஏன்னா இங்க நம்ம வந்து 2 வைஃப பத்தி படிச்சுட்டு இருக்கோம், ஸ்திரீலிங்கம், அதனால சாகால வர தே இது, அதனால த்விவச்சன பிரயோகம். சோ அதை நல்லா பார்க்கணும். தே அகச்சதாம், குத்திர அகச்சதாம், நியாயாதிபம் அகச்சதாம். நியாயாதிபம் அப்படின்னா ஒரு ஜட்ஜு கிட்ட வரா, ஒரு ஜட்ஜு கிட்ட வரா 2 பேரும். எந்த மாதிரியான 2 பேரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா வராளா? இல்ல. கலஹாயமானே தே, கலகம், கலஹாயமானே தே அப்படின்னா இந்த பிரயோகமும் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை. இது ஒரு டைப் ஆஃப் ஷானச் பிரயோகம் தான். இதுவும் கலகம் பண்ணிட்டு இருக்க அந்த 2 பேர், கலகம்னா சண்டைங்கிற ஒரு அர்த்தத்துல, சண்டை போட்டுட்டே 2 பேரும், சண்டை போட்டு கொண்டிருக்க அந்த 2 பேரும் நியாயாதிபம் அகச்சதாம், நியாயாதிபன் கிட்ட வரா. நியாயாதிபகா, நியாய அதிபகா, நியாயத்துக்கெல்லாம் ராஜா வக்கீல் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம. நியாயாதிபம் அகச்சதாம். உபே அப்படி தஸ்ய அக்ரே, தஸ்ய அக்ரே அப்படின்றது சவர்ண தீர்க்க சந்தி, தஸ்ய அக்ரே அப்படின்னு அர்த்தம். அக்ரே அப்படின்னா அவருக்கு முன்னாடி, in front of him அப்படின்னு அர்த்தத்துல. உபே உப உப அப்படிங்கிற சப்தம் வந்து போத் அப்படிங்கிற மீனிங்ல. உபே அப்படி
போத் அப்படின்னு சொன்னதுனால இட் வில் எக்ஸிஸ்ட் ஒன்லி as த்விவச்சன சப்தா. உபேனா அந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிற அர்த்தத்துல. உபே அப்படி தஸ்ய அக்ரே மமாயம் சிசுஹு மமாயம் சிசுஹு இத்யவததாம். இத்யவததாம் சந்தி பிரிச்சேன்னா என்ன வரும்? இதி அவததாம் அப்படின்னு வரும். சாரி என் சந்தி இதி அவததாம் எல்லாம் த்விவச்சன பிரயோகம். அவதத் அவததாம் ரெண்டு பேரும். இது அயம் மம சிசுஹு அயம் மம சிசுஹு இது என் குழந்தை இது என் குழந்தைன்னு ரெண்டு பேரும் வந்து சொல்றான் அந்த ஜட்ஜி கிட்ட போய். ஏன்னா அந்த குழந்தை என்னோட பண்ணிட்டேன்னா எனக்கு சொத்தெல்லாம் எனக்கு வந்து சேர்த்துரும் அப்படின்னு ஜியாயசியோட சிந்தனை. நியாயாதிபோ விவாதஸ்ய ரகசியம் ஞாத்தும் நியாயாதிபோ விவாதஸ்ய ரகசியம் ஞாத்தும் கிம் கரோதி இந்த விவாதத்தோட ரகசியத்தை ஞாத்தும் தூண் பிரத்யம் பாருங்கோ தெரிஞ்சுக்கிறதுக்காக. டு நோ த ரகசியம் of the விவாதம் between these argument between these two. விவாதனா argument. விவாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ற? நியாயாதிபஹா கிம் கரோதி ஞாத்தும் இச்சன்னு தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுற இச்சன்னு சத்ரு பிரத்யம் பாருங்க. எல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டோம். உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், இது சத்ரு பிரத்யம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பி நிறைய நீங்க வந்து கேட்டுட்டே இருக்கணும். நானும் பார்க்கும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு சொல்ல நீங்க கையிலயோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கு ஏதான ஒரு மெட்டீரியலோ இல்ல ஸ்லைட்ஸ் பிரிண்ட் அவுட்டோ இல்ல நீ உங்களோட நோட்ஸோ ஏதான ஒண்ணு ரெஃபர் பண்ணிட்டே இருந்தேன்னா அப்புறம் உங்களுக்கே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா மைண்ட்ல நீக்க ஆரம்பிச்சிடும். அது மோரோவர் இல்லைன்னா you can always stop me and ask. I am ready to explain to you n number of times. உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் நான் சொல்றேன். சங்கோச்சப்படாதீங்கோ, தயவுசெய்து சங்கோச்சப்படாதீங்கோ. சங்கோச்சம் பண்ணா நமக்கு தான் நஷ்டம். அது சோ சங்கோச்சப்பட்டுதான் நமக்கு தான் நஷ்டம். அதனால யாருக்கும் பயப்பட வேணாம். எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கேட்பேன் தைரியமா. அந்த மாதிரி அட்டிடியூட் தான் இருக்கணும். படிக்கும் பொழுது எப்பவுமே அந்த வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. சோ தஸ்ய தயோஹோ விவாதஸ்ய ரகசியம் ஞாத்தும் இச்சன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுகின்ற அந்த நியாயாதிபஹா கிம் அகரோத் ஸ்வபிருத்யம் அகதயத். பிருத்யஹா அப்படின்னா வேலைக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபிருத்யஹா அப்படின்னா தன்னுடைய வேலைக்காரன். பிருத்யஹா ஸ்வபிருத்யம் அகதயத் தன்னை வேலைக்காரனை பார்த்து சொன்னார். அகதயத் கிம் அகதயத் यदि उभयोरयं शिशुस्तर्हि तं छित्त्वा समं विभज्य उभाभ्यां यच्च. ஏதாவது புரியுறதா? குத்து மதிப்பா ஏதாவது புரியுறதா? यदि उभयोरयं சந்தி பிரிங்கோ 3 பதம் இருக்கு இதுல. यदि उभयोरयं शिशुस्तर्हि यदि उभयोरयं அதுல சந்தி பிரிச்சு பாருங்க. यदि प्लस उभयोः इयम उभयोः अयं मूड अयम दामयन. ओके. यदि प्लस उभयोः अयम உபயோஹோ அயம். இந்த இடத்துல வந்து என் சந்தி ஆயிருக்கு. எதி பிளஸ் உபயோகோல எத் உபயோகோன்னு என் சந்தி ஆயிருக்கு. உபயோர் அயம் அப்படிங்கிற இடத்துல உபயோகோ பிளஸ் அயம் அப்படின்னு விசர்கஸ்ய ரேபா. முன்னாடி இதே சந்தி வந்து விசர்க்கம் வந்து ரேபமாயிருக்கு. சோ எதி உபயோகோ அயம் சிசுஹு தர்ஹி இந்த இடத்துல விசர்க்கம் வந்து சக்காரமா மாறி இருக்கு. சிசுஹு தர்ஹி தம் சித்வா சேதனம் விருக்ஷ சேதனம் அப்படின்னு சொல்லுவோம். சேதனம் அப்படி கட் பண்றதுன்னு அர்த்தம். இது அயம் சிசுஹு எதி உபயோகோ ரெண்டு பேருக்குமே உபயோகம் அப்படின்னா ரெண்டு பேருடையதுமே அப்படின்னா உப அப்படின்னாலே டூ அப்படின்னு அர்த்தம். போத். இஃப் திஸ் சிசு எதி அயம் சிசுஹு இஃப் திஸ் சிசுஹு இஸ் உபயோகோ சிசுஹு belongs to these two tarhi then karotu tam chitva samam vibhajya. அது ரெண்டா வெட்டி இந்த குழந்தைய ரெண்டா வெட்டி சமம் விபஜ்ய சமமா பிரிச்சு விபஜ்யனா பிரிச்சு
பிரிச்சு உபாபியாம் எச்ச 2 பேருக்கும் கொடுத்துடு அப்படின்னு சிவகனை பார்த்து பிருத்தியனை பார்த்து ஆதேசம் பண்றார் இந்த நியாயாத்மகா. அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க, நல்லா பாருங்க. யதி உபயோகோ அயம் சிசுஹு, யதி இஃப் உபயோகோ அயம் சிசுஹு, அயம் சிசுஹு உபயோகோ, திஸ் சிசு இஸ் பிலாங்ஸ் டு போத், 2 பேருடையதுமா இருக்குமே ஆனால், எதி போட்டதுனால இருக்குமே ஆனால், தர்ஹி அப்படின்னா தம் சித்வா, தம் சிசும் சித்வா, அந்த குழந்தை இவனை வெட்டி அப்படின்னு அர்த்தம், இவனை வெட்டி சமம் விபஜ்ய சமமா பிரிச்சு உபாபியாம் எச்ச 2 பேருக்கும் கொடுத்துடும். அந்த உபங்கிற சப்தம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காரு நிறைய. அந்த சப்தம் நம்ம சப்த மந்திரி வந்த உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உபாபியாம்ங்கிறது சதுர்த்தி த்விவச்சனம். இந்த சப்தம் will exist only in த்விவச்சனம் ஃபார்ம். ஏன்னா போத்னு சொல்லிட்ட போது it does not make sense to use it in ஏகவச்சனம், nor it makes sense to use it in பகுவச்சனம். அதனால உபாபியாம் எச்ச 2 பேருக்கும் கொடுத்துடும் என்று அக்கதையத், இது அக்கதையத் சக நியாயாதிபா. தத் ஸ்ருத்வா, இதுவும் ஒரு சந்தி தான். தத்து ஸ்ருத்வா அப்படின்னு அர்த்தம். அதை கேட்டுட்டு ஜாயசி என்ன சொல்றா, சாது சுவாமின்னு, சாது ரொம்ப நல்லா சொன்னேன், கரெக்ட். ஜாயசி தான் ஈஸியா கத்தா, அவ கொஞ்சம் கடுப்புல இருக்கா, பொறாமையில கடுப்புல பொறாமையில இருக்கா, சொத்து நமக்கு வரணுமே அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கா. உடனே என்ன சொல்றா, சாது ஹே சுவாமின்னு, சுவாமிங்கிறது சம்போதனம், எந்த சப்தத்துங்கிறது இன்னும் இந்த சப்தம் நம்ம படிக்கல. சாது கரெக்ட் கரெக்ட் அப்படின்ட்டு அவ உடனே ஏவம் கிரியதா இதி உச்சைர் அவோச்சத், இதி உச்சைகி அவோச்சத். பார்த்துக்கோங்க, இதி உச்சைகிங்கிறதுல ஒரு இப்ப பார்த்தோமே அதே மாதிரி பிரயோகம், என் சந்தி உச்சைகி அவோச்சத் அப்படிங்கறதுல ஒரு ரேபம் ஆயிருக்கு. இதி உச்சைர் அவோச்சத், அவோச்சத் அப்படின்னா அவதத் அப்படின்னு அர்த்தம். இந்த வச்சு தாத்துக்கு இது ஒரு ஸ்பெஷல் பிரயோகம். லங்லக்காரம் அவோச்சத் அப்படின்னு வந்திருக்கு, லங்லக்காரம் தான் அது. நம்ம அந்த பிரயோகமும் இப்ப வேண்டாம், நமக்கு ஸ்பெஷல் தாத்து. ஏவம் கிரியதாம், இப்படியே ஆகட்டும். இந்த கிரியதாமும் நம்ம பாசிவ் வாய்ஸ் இன்னும் படிக்கல, படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். கனிய சீது எவ்வளவு விஷயம் கவர் பண்ணிருக்காப்பா. கனிய சீது வியாக்குலா பூத்வா, வியாக்குலானா பயந்துண்டு, உடனே அப்படி பயந்து நடுக்கம், வியாக்குலானா பயம் நடுக்கம். வியாக்குலா பூத்வா ஜகாத, ஜகாதனா வததி ஸ்ம அப்படின்னு அர்த்தம். ரொம்ப not get into கது தாத்து, கததி அப்படின்னா டு டெல் அப்படின்னு அர்த்தம். இது லிட்டில் அகாரம் யூஸ் பண்ணிருக்காரு, நமக்கு தேவையில்லை. இப்ப ஜகாத உக்தவதி, சாக்கி முக்தவதி சுவாமின்னு ததிய ஏவ அயம் பாலோ ந அப்படின்ட்டு உடனே குழந்தை நன்னா இருந்தா போறோம், அதை போய் 2ஆ வெட்ட சொல்றானே இந்த நியாயாதீசன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன அந்த குழந்தையோட அம்மாவான கனியசி பாரியா, அந்த இளையவளானவள் என்ன சொல்றான்னா, வியாக்குலா பூத்வா பயந்து நடுங்கிண்டு கிம் உக்தவதி ஹே சுவாமின்னு ததியஹா ஏவ அயம் பாலஹா ந மதியஹா, அவளுடையதுதான் அயம் பாலஹா ததியஹா, இந்த குழந்தை இந்த சிறுவன் அவளுடையது, அவளுக்கு சம்பந்தப்பட்டது. ந மதியஹா என்னோடது இல்ல, குழந்தைய புதுசா கொடுத்துடுவோம், வெட்ட வேண்டாம், அவளுக்கே கொடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்டர்ல சொல்லிட்டா. சோ ததியஹா ஏவ அயம்ங்கிற இடத்துல விசர்க்கம் லோபம் ஆயிருக்கு. ததியஹா பிளஸ் ஏவ, அதாவது விசர்க்கத்துக்கு முன்னாடி ஹ்ரஸ்வ அகாரமும் விசர்க்கத்துக்கு பின்னாடி அகாரம் இல்லாத ஒரு ஸ்வரம். இதுக்குதான் எக்ஸாம்பிள் அர்ஜுன உவாச்ச, பீஷ்ம உவாச்ச அப்படின்னு நான் சொல்லுவேன். விசர்க்கத்துக்கு முன்னாடி ஹ்ரஸ்வ அகாரம் இருக்கணும், விசர்க்கத்துக்கு பின்னாடி அகாரம் இல்லாத ஒரு ஸ்வராட்சரமா இருக்கணும். இருந்தா அந்த விசர்க்கம் லோபமாகும். சோ பீஷ்ம உவாச்ச, யுதிஷ்டிர உவாச்ச, அர்ஜுன உவாச்ச எல்லாம் அந்த பீஷ்மஹா அர்ஜுனஹா யுதிஷ்டிரஹால இருக்கு அந்த விசர்க்கம் லோபமானது அதே நியமத்துலதான் இங்க ததியஹா ஏவங்கிறதுலயும் லோபமா இருக்கு. முன்னாடி அகாரம் பின்னாடி அகாரம் இல்லாத ஒரு ஸ்வராட்சரமா இருக்கணும். சோ ததியஹா ஏவ அயம் பாலஹா ந மதியஹா அஸ்மாத் சஜீவோ அயம் தஸ்யை தீயதாம், வெட்டிடாதீங்கோ. சஜீவா ஏவ, அவன் அப்படி உயிரோட இருக்க அந்த குழந்தை அவன்கிட்ட கொடுத்துடுவோம். தஸ்யை தீயதாம், அவள்கிட்ட கொடுத்து விடவும், கொடுக்கப்படட்டும் அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல பிரயோகம் நமக்கு அப்புறமா படிப்போம். தஸ்மாது அப்படின்னா அதனால் அப்படிங்கிற அர்த்தத்துல, அதனால் சஜீவஹா அயம்
அயம் பாலகா இந்த குழந்தை சஜீவகா. சஜீவகா அப்படின்னா ஜீவனோட இருக்கும் பொழுதே, உயிரோட இருக்கிற இந்த குழந்தைய வெட்டிட போறானேன்னு பயம் இவளுக்கு டாக்டர். அதனால சஜீவோ அயம் சிசு தஸ்யை தீயதாம் அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா கனியசி நியாயாதிபரை பார்த்து சொல்லிட்டா. சொன்னதுக்கு அப்புறம் நியாயாதிப ததாகர்ணிய, நியாயாதிபா தத்து ஆகர்ணிய. ஆகர்ணிய அப்படின்னா ஸ்ருத்வா, கர்ணயதி அப்படின்னா கேட்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இனிமே இந்த மாதிரி புஸ் 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 புஸ்ஸா நிறைய வந்துட்டே இருக்கும். அங்கங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னொருனா நீங்க புக்கா வச்சிருந்தேன்னா இதை எழுதி வச்சுக்கலாம் அந்த புக்ல. அப்படி இல்லைன்னா நீங்க எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும். தத்து ஆகர்ணிய, இது ததாகர்ணிய அப்படின்னு மாறி இருக்கு. உபசர்க்கம் ஆகர்ணிய. கர்ணயதி அப்படின்னா கர்ணயித்துவா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். உபசர்க்கம் போட்டதுனால ஆகர்ணிய அப்படின்னு லெப்ரதே பிரயோகம். சோ தத்து ஆகர்ணிய, அதான் ததாகர்ணியன்னு மாறி இருக்கு. அங்க இன்னொரு சந்தி ஆயிருக்கு. அந்த சந்தி நம்ம அப்புறமா படிப்போம். நியாயாதிபா தது ஆகர்ணிய அப்படின்னா தது ஸ்ருத்வா அப்படின்னு. தத் ஸ்ருத்வா ஸ்மயமானஹா, இது ஷானச் பிரத்யம். கம்பமானஹா, வர்த்தமானஹா, வித்யமானஹான்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்மயமானஹா. ஸ்மயத்தே அப்படின்னா ஸ்மைல் பண்றது. இதுலன்னா ஸ்மைல் அப்படிங்கிற பதம் வந்தது. ஸ்மயமானஹா அப்படின்னா அதே புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்ற அந்த நியாயாதிபா கனியசீம் ஏவ சிசோஹோ ஜனனீம் நிச்சித்ய தஸ்யை சிசும் அதாயத். சோ கனியசீம் ஏவ, இந்த கனியசி அந்த இளையவள் தான் சிசோஹோ ஜனனீம் இது நிச்சித்ய, இவதான் இந்த குழந்தைக்கு அம்மா அப்படிங்கறத முடிவு பண்ணி தஸ்யை சிசும் அதாபயத்து. அதாபயத்து அப்படின்னா கொடுக்கும்படி செய்தார் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரயோகமும் இப்போ தேவையில்லை நமக்கு. அதாவது ததாதி அப்படின்னா இவரே குழந்தை, குழந்தை அந்த வேலைக்காரன் கையில இருக்கு, அதனால கொடுக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்றதுனால தாபயதி அப்படின்னு பிரயோகம். ததாத்தினா நான் கொடுக்கறது, தாபயதி அப்படின்னா நான் யாரையும் விட்டு கொடுக்க சொல்றது. அந்த மாதிரி அர்த்தத்துல காசல் ஃபார்ம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. டு காஸ் சம்படி டூ தட் ஜாப், வேற யாரையோ வச்சு அந்த வேலையை பண்ண சொல்றது. சோ அது டாட்டா நியாயாதிபாக கொடுக்கல குழந்தை. ஏன்னா குழந்தை பிருத்தியனோட கையில, ஏவகனோட கையில இருக்கு அந்த குழந்தை. சோ சிசும் தாபயதி, அந்த தாபயதி ஒரு வர்பில இருந்து இன்னொரு வர்பை டிரைவ் பண்ணுவா. அந்த ததாதி டிரைவ் பண்ணி அந்த தாபயதிக்கு எல்லா லக்காரமும் போடலாம். பட்டதி அப்படின்னா பாட்டயதி அப்படின்னு ஒரு வர்பு வரும். அந்த பட்டத்தினா நான் படிக்கிறது, பாட்டயத்தினா ஆக்சுவலி டீச் பண்றது அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். கரெக்டா அதுக்கு மீனிங் சொல்லணும் அப்படின்னா ஐ மேக் சம்படி ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். அகம் சம்ஸ்கிருதம் பாட்டயாமி அப்படின்னு நான் சொன்னேன்னா, அகம் சம்ஸ்கிருதம் பாட்டயாமி அப்படின்னா ஐ எம் மேக்கிங் others read சம்ஸ்கிருதம். சோ அது இன்டைரக்டா ஐ எம் டீச்சிங் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆயிடுறது தானே, அவ்வளவுதான். சோ நாட் எக்ஸாக்ட் மீனிங் டீச்சிங் கிடையாது. ஐ மேக் சம்படி ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தாபயதி, he makes somebody give the child to the kaniyasi. ஜாயசி து ஜனைர் உபஹஸ்யமானா பிரத்யகச்சது. பிரத்யகச்சது எத்தனை பதம் யூஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த உபசர்க்கத்தோட சேர்ந்து லங்லக்கா. ஜாயசி ஜனைஹி உபஹஸ்யமானா, உபஹசதி, அதாவது உபஹசத்தினா பரிகாசத்துக்கு ஆளானவளா ஆயிட்டா அப்படின்னு அர்த்தம். ஜனங்களால பரிகாசத்துக்கான ஒரு பாத்திரமா ஆக்கப்பட்ட அவள் பிரத்யகச்சது, she returned அப்படின்னு அர்த்தம். பிரத்யகச்சத் அப்படின்னா she returned. பிரதிகச்சதி ஸ்ம, பிரதிகச்சதி அப்படின்னா டு ரிட்டர்ன் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அத்தஹா சத்யம் ஜெயதி ந அன்ருதம் இதி ஜனாஹ வதந்தி. சொல்லுங்க பகினி, ஏதாவது கேட்கணும்? ஓகே. அத்தஹா சோ சத்யம் ஜெயதி ந அன்ருதம் இதி ஜனாஹ வதந்தி. இந்த இடத்துல ஜனாஹாங்கிற இடத்துல விசர்க்கம் லோபமாயிருக்கு. ஏன்னா விசர்க்கத்துக்கு முன்னாடி ஆகாரம் இருந்து விசர்க்கத்துக்கு பின்னாடி மிருது வெஞ்சனமோ ஸ்வராட்சரமோ இருந்தா விசர்க்கம் லோபமாகும். அப்படி 3 கண்டிஷன் விசர்க்க லோபத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம். 3 கண்டிஷனுமே இந்த லெசன்ல அவர் யூஸ் பண்ணிருக்க. திருப்பி படிக்கணும். நிறைய 15-20 நாள் லீவ் விட்டுட்டோம்னா நம்ம படிப்பை விட்டுடக்கூடாது. சின்ன குழந்தை மாதிரி
ஒரு பாவம் வரத்தான் வரும் ஆக்சுவலி. அப்ப ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தான் தோணும். எனக்குமே அந்த மாதிரி ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தான் தோணிச்சு. அதனாலதான் நானும் சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்கோர்ஸ் ஐ ஹேட் சம் அதர் கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதனாலதான் என்னால பண்ண முடியல. இப்ப யூ கேன் ட்ரை answering these questions and see whether you are able to understand the lesson. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லெசன் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க. ஓகே, இவரே இங்க கீழே சந்தி எல்லாம் கொடுத்துருக்காரு போல இருக்கேன். நிறைய சந்தி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன், உபதேச மாலால 2 இதுல வேற ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் நீங்க. ஏன்னா இந்த உபதேச மாலால வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் நானு. இந்த உபதேச மாலால வந்து மாதா சத்ருஹு பிதா வைரி ஏன பலோன பாட்சிதா அப்படிங்கிறதுக்கு ரீசெண்டா வேற எங்கேயோ அதை படிக்கிறது தான் இதோட இன்னும் எக்ஸாம் சிம்பிளா தானே இருக்கு. அப்படிங்கிறதுனால நானும் இதுக்கு வந்து ஒரு ஸ்ரத்தையா இதை போய் தேடி, இது நான் வந்து ஆக்சுவலி எங்கேயோ பார்த்திருக்கேனே ஒழிஞ்சு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த சுபாஷோட எக்ஸாக்ட் மீனிங். அதாவது மாதா சிசுஹு பிதா வைரி ஏன பாலோன பாட்சிதா அப்படின்னா, because the boy is not educated, படிக்க வைக்கப்படாதவனாக இருக்கிறதுனால அவன் வந்து அம்மா அப்பாவையே வந்து சத்ருவா நினைப்பானா. அந்த பிள்ளை சத்ரு மாதிரி விவகாரம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த ஸ்லோகத்திலோட ஃபர்ஸ்ட் லைன். சோபதே சபா மத்தியே ஹம்ச மத்தியே பக்குவயசா, அது வந்து கரெக்ட். எப்படி ஒரு ஹம்ச கூட்டத்துக்கு நடுவுல ஒரு கொக்கு வந்து சோபிக்காதோ அந்த மாதிரி ஒரு படிச்ச ஜனங்கள் இருக்க ஒரு சபையில வந்து அவன் சோபிக்க மாட்டான் அப்படிங்கிறது அது அந்த அர்த்தத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மாதா சிசு பிதா வைரி ஏன பாலகா ந பாட்டிதா, ஏன பாலகா ந பாட்டிதா, ஏன பாலோன பாட்டிதா. பிகாஸ் ஏனங்கிறது பிகாஸ் the boy is not educated, he will treat his own father and mother as a சத்ரு மாதிரி விவகாரம் பண்ணுவானா அப்பா அம்மா கிட்டயே. அவன் வந்து எப்படி ஒரு சத்ருக்கள் கிட்ட விவகாரம் பண்ணுவானா, ஒரு ஸ்னேக பாவம் இல்லாம ஒரு கொஞ்சம் கூட ஒரு வாஞ்சாயமா அந்த மாதிரி அம்மா அப்பாவையே வந்து ட்ரீட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மீனிங் இப்ப ரீசெண்டா தெரிஞ்சிருந்தேன் நானு. ஏதோ எங்கேயோ படிக்கும் போது ஏதோ ஒரு ஞானம் கிடைச்சது, இந்த விஷயம் தெரிஞ்சது. ஸோ இட் வாஸ் மை மிஸ்டேக். ஓகே, அடுத்தது வந்து கபில சுபாஷிதம் உபதேசமாலால க்ஷணசா கணசைவ க்ஷணசா கணசைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதயேத் க்ஷணத்யாகே குதோ வித்யா கணத்யாகே குதோ தனம். க்ஷணசா, இந்த ஷஹா அப்படின்னு ஏகஷஹா அப்படின்னு சொல்லும். ஏகஷஹா அப்படின்னா 1 by 1 அப்படின்னு அர்த்தம். பகுஷஹா அப்படின்னா நிறைய, அநேக ஷஹா அப்படின்னா நிறைய, மெனி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த ஷஹா அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணினா இட் பிகம்ஸ் an அவ்யயம். அது வந்து ஒரு அவ்யயமா மாறிடுறது. அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் த மீனிங். க்ஷணசஹா ஒரு 1 by 1 அப்படிங்கிற ஒரு மீனிங் இந்த கான்டெக்ட்ல. க்ஷணசஹா, க்ஷணம் அப்படின்னா என்ன? க்ஷணம்னா ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. க்ஷணசஹா அப்படின்னா எவ்ரி மொமெண்ட் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி மொமெண்ட். கணசஹா, கண அப்படின்னா கிரெயின்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த தானிய கணஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரே ஒரு அரிசி, ஒரே ஒரு கோதுமை, அதுதான் கணஹா. தானிய கண அப்படின்னு சொல்லுவோம். 1 grain of rice, 1 grain of paddy, 1 grain of paddy, 1 grain of wheat சொல்றோம் இல்லையா, அதுதான் கண அப்படின்னு பேரு. கணசஹா அப்படின்னா அந்த கிரெயின் பை கிரெயின் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அர்த்தம். சோ க்ஷணசஹா கணசஹா ச ஏவ அப்படின்னு அந்த 3 பதம் இருக்கு. கணசைவ, ச பிளஸ் ஏவ சைவ விருத்தி சந்தி. இது a plus I வந்து ஐயா மாறுறது, a plus I ஐயா மாறுறது விருத்தி சந்தி. சோ க்ஷணசஹா கணசஹா ச ஏவ என்ன பண்ணணும்? அதாவது எவ்ரி மொமெண்ட், எவ்ரி கிரெயினா, ஒரு கிரெயின்னா லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்? வித்யாம் அர்த்தஞ்ச சாதயேத், நாலேஜையும் சாதிச்சுக்கணும், அர்த்தத்தையும் சாதிச்சுக்கணும். அர்த்தம் அப்படின்னா தனம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ தனம் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ
டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரிடே லிட்டில் பை லிட்டில் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி பணத்தையும் சம்பாதிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சாதிச்சுக்கிறது அப்படின்னா இங்க காரியத்தை அதை சாதிச்சுக்கிறதுனா அச்சீவ் பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ யூ ஷுட் கெயின் நாலேஜ் க்ஷணஷா எவ்ரி மொமெண்ட். அண்ட் ஸோ டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம. அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நாலேஜ் வந்து எவ்ரி மொமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் க்ஷணஷா கணஷைவ எவ்ரி மொமெண்ட் அண்ட் எவ்ரி கிரெயினா அந்த வித்யாவையும் வித்யாம் அர்த்தம் சாதையே நாலேஜையும் பணத்தையும் சாதிச்சுக்கணும். க்ஷணத்தியாகே குதோ வித்யா க்ஷணத்தியாகே நீ டைம் பண்ணிட்டோம்னா வித்யா எங்க இருந்து வரும்? குதகா அப்படின்னா இந்த இடத்துல வந்து குதகாங்கிறதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. ஃப்ரம் வேர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு, இல்ல ஹவு எப்படி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. எப்படி வித்யா கிடைக்கும்? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் சொல்லுவேன். எப்பயுமே கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா அவைல் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து நல்லா அவைல் பண்ணிக்கிறோம் நம்ம. சம்படி அப்படிதான் நானா நினைப்பேன். There is somebody to teach you to do something, who is ready to do something for me அப்படின்னா I will make sure that I use that opportunity really well and learn. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்துட்டே இருக்கணும். அதுக்குள்ள எஃபர்ட்டும் போடணும். ஸோ க்ஷணத்தியாகி அந்த டைமை நீங்க தியாகம் பண்ணிட்டேன்னா விட்டுட்டேன்னா அந்த மொமெண்ட்டை விட்டுட்டேன்னா குதோ வித்யா எங்க இருந்து வரும்? கிடைக்காது. வித்யா கிடைக்காது. அதே மாதிரி கணத்தியாகி அந்த கிரெயினை தவற விட்டுட்டோம்னா அந்த அரிசியோ பருப்போ வெல்லமோ இல்ல அந்த பேடி கிரெயின்ஸோ தவற விட்டுட்டோம்னா குதகா தனம் பைசாவும் நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த அரிசியை வித்து பைசா பண்ணணும் அப்படி அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல பண்ணும்போது அந்த கணத்தியாகம் பண்ணிட்டோம்னா அந்த கிரெயினை வந்து தியாகம் பண்ணிட்டோம்னா விட்டுட்டோம்னா அந்த ப்ராப்பரான அந்த ஒரு டைம்ல அறுவடை பண்ணாம விட்டுட்டோம்னா வாட் எவர் இட் இஸ் நமக்கு வந்து தனத்துக்கான வழியும் இல்லாம போயிடும். அதனால கணஷாச்ச வித்யாம் அர்த்தம் சாதை க்ஷண வித்யாம் சாதையே கணஷா வித்யாம் சாதையே தனம் அர்த்தம் சாதையே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது எவ்ரி மொமெண்ட் நாலேஜ் சம்பாதிச்சுக்கணும். அப்படி கிரெயின் பை கிரெயினா தனத்தை சம்பாதிச்சுக்கணும். அந்த மொமெண்ட்டை விட்டுட்டா வித்யா போச்சு, அந்த கிரெயினை தனம் போச்சு அப்படிங்கிற ஜிஸ்ட். அதுதான் ஜிஸ்ட் இந்த உபதேசத்துக்கு. அடுத்தது ஆச்சார்யாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதயா பாதம் சப்ரம்மச்சாரிப்யः பாதம் காலக்ரமேண ச. This is one subhashitam which is very close to my heart. ரொம்ப சத்தியமான ஒரு விஷயம். ஆச்சார்யா பாதம் ஆதத்தே பாதம் சிஷ்யः ஸ்வமேதயா பாதம் சப்ரம்மச்சாரிப்யः பாதம் காலக்ரமேண ச. இந்த ஸ்லோகத்தை இந்த சுபாஷிதத்தை கோட் பண்ணாத கிளாஸ்னா அதாவது அந்த குரூப்பே இருக்காது. எந்த குரூப்புக்கு நான் கிளாஸ் எடுத்தாலும் இந்த சுபாஷிதத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கோட் பண்ணாம இருக்கவே மாட்டேன். அவ்வளவு ஒரு உத்தமமான ஒரு விஷயம் இந்த சுபாஷிதத்துல இருக்கு. ஆச்சாரியாத்து சிஷ்யனானவன் ஆச்சாரியாத்து பாதம் ஆதத்தே. இப்பதான் சொன்னேன் ஆததாதி அப்படின்னு சொன்னா டு டேக் அப்படின்னு அர்த்தம். அந்த தாதாத்து வந்து உபயபதி தாத்து. அதனால இங்க வந்து ஆத்மனே பதமா யூஸ் பண்ணிருக்கா. ஆததாத்தின்னு சொல்ற இடத்துல ஆதத்தே அப்படின்னு ஆத்மனே பதமா யூஸ் பண்ணிருக்கா. எடுத்துக்கிறான். சிஷ்யஹா ஆதத்தே ஹி டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். What does he take? பாதம் ஆதத்தே. பாதம்னா கால் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது கால் பகுதி அப்படின்னு வச்சுக்கணும். கால்னா அந்த நம்ம சரீரத்தோட ஒரு அங்கமா இருக்கு. அந்த லெக் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, 1/4 அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒரு கால் பகுதி அப்படிங்கிற அர்த்தம். யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறான்? ஆச்சாரியாக்கு. சோ சொல்லி கொடுக்கிற வாத்தியார்கிட்ட இருந்து சிஷ்யன் கால் பகுதியை எடுத்துக்கிறான். சோ நான் 4 விஷயம் சொன்னேன்னா அதுல வந்து ஒரு விஷயம் தான் நீங்க வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நான் சொல்லி கொடுக்கிற மொத்த விஷயங்கள்ல இருந்து ஒரு கால் பகுதி தான் ஆச்சாரியாத்து சஹா ஸ்வீகரோதி. பாதம் சிஷ்யா ஸ்வமேதையா. அந்த 2வது கால் பகுதி 100 பாதம் ஸ்வமேதையா ஸ்வமேதா சக்தியா தன்னுடைய இன்டெலெக்ட். மேதானா இன்டெலெக்ட் அர்த்தம். மேதாதி பூயாசம் யசஸ்வி பூயாசம் யசஸ்வி பூயாசம் இவா வந்து சந்தாதான மந்திரத்துல சொல்லுவா. மேதா அப்படின்னா இன்டெலெக்ட். சோ ஸ்வமேதையா தன்னுடைய இன்டெலிஜென்ஸ்னால அவன் 100 பாதி செகண்ட் ஹாஃப் வந்து he learns by himself. இதுதான் உண்மை ஆக்சுவலி. அடுத்து
இன்னொரு பாதி பாதம் சப்ரம்மச்சாரிபியா. ஏன் சப்ரம்மச்சாரிபியான கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா அந்த காலத்துல வந்து பிரம்மச்சாரிகளா எல்லாரும் குருகுலத்துல இருந்து படிக்கிற ஒரு கஷ்டம் இருந்ததுனால சப்ரம்மச்சாரிபியா அப்படின்னு போட்டிருக்கா. நம்ம வந்து கிளாஸ்மேட் சகபாட்டிபியா அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம தன் கூட படிக்கிறோம். அதனாலதான் நீங்க எல்லாம் சேர்ந்து படிங்கோ, நீங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கோ, டெய்லி ஆன்லைன்ல வாங்க, ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு அடிச்சுக்கிறது தான். Because உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றத there is more learning than you learn from me. அதுதான் சத்தியம். உங்களுக்குள்ள ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணுவா, இன்னொருத்தர் இது அப்படி இல்லை இது இப்படி இல்லவா, உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்றத இன்னும் நல்லா உங்களோட லேர்னிங் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ பாதம் சப்ரம்மச்சாரிபியா கிளாஸ்மேட் கிட்ட இருந்து இதெல்லாம் பஞ்சமி விபக்தி. சப்ரம்மச்சாரிபியாங்கிறது பஞ்சமி பகுவச்சனத்துல இருக்கு. ஃப்ரம் கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன சப்தம்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் பாதம் காலக்கிரமம். ஸோ 3/4 ஆயிடுச்சு. இன்னொரு கால் பகுதி எப்ப கத்துக்கிறான்? காலக்கிரமேண. அப்படி காலப்போக்குல இன்னொரு பாதி. இந்த கடைசி பாதி வந்து இன்னைக்கு படிச்சுட்டு பகி விட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரும்பொழுது ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அந்த கிரமேண அந்த ஒரு காலக்கிரமேணன்னு சொல்லும் பொழுது அந்த நிரந்தரமா ஒரு அபியாசம் இருந்துட்டே இருக்க 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு நமக்கே நம்மள அறியாம ஒரு புரிதல் ஏற்படும். அப்படிங்கிறது தான் பாதம் காலக்கிரமேண. இந்த கடைசி காலக்கிரமேண அப்படிங்கிறது புஸ்தகத்துல எல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டா வராது. காலக்கிரமேண நிகர அபியாசேன அப்படின்னு நான் வந்து இதுல சேர்த்துப்பேன் எப்பயுமே. சோ ஆச்சாரியாத்து பாதம் ஆதத்தே. ஆச்சாரியன் கிட்ட இருந்து கால் பகுதியை எடுத்துக்கிறான். பாதம் சிஷ்யாக ஸ்வமேதையா. 2வது பாதம்னு வச்சுக்கோங்க. இங்க செகண்ட் குவார்டர், தட் இஸ் 2வது பகுதி, கால் பகுதி. சிஷ்யன் ஸ்வமேதையா தன்னோட இன்டெலெக்ட்னால எடுத்துக்கிறான், புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கணும். பாதம் சப்ரம்மச்சாரிபியா 3வது கால் பகுதி. தன்னுடைய சகபாட்டிபியா தன் கூட படிக்கிறவர்களிலிருந்து படிக்கிறவர்களிடமிருந்து அப்படிங்கிற அர்த்தம் பஞ்சமி பகுவச்சனம். பிரம்மச்சாரி சப்தம் தகாராந்த புல்லிங்க சப்தம். அதை வந்து 2வதா படிப்போம். முதல்ல நான் சொன்னது தகாராந்தம் தனவான்னு சொல்லும் போது இதுதான் முதல்ல படிப்போம்னு சொன்னேன். இப்ப பிரம்மச்சாரின்னு சொல்லும் போது இது 2வதா படிக்க போற சப்தம் அடுத்த செட் ஆஃப் சப்தாட்ல. பாதம் காலக்கிரமேண. இன்னொரு குவார்டர் லாஸ்ட் கால் பகுதி வந்து காலப்போக்கில் அவனுக்கே புரிஞ்சிடும். ப்ரொவைடட் he does enough அபியாசம் and homework for that. அவ்வளவுதான். அடுத்தது ரொம்ப ஈஸி, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்வகிரகே பூஜ்யத்தே மூர்க்கஹா. மூர்க்கஹனா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அம்மாது குழந்தை வந்து எத்தனை தத்தியா இருந்தா கூட தலையில வச்சுன்னு கொண்டாடுவோம், எவ்வளவு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஜெனரலா எல்லா இடத்துலயுமே நடக்கிறது. கிரகே பூஜ்யத்தே மூர்க்கஹா. ஸ்வகிராமே பூஜ்யத்தே பிரபுவோ. ஸ்வதேசே பூஜ்யத்தே ராஜா. வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தை. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பூஜ்யத்தைனா பூஜிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். சோ மூர்க்கஹா வீட்டை விட்டு வெளியில போனா முட்டாளுக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது. ஆனா ஆத்துல வந்து அம்மாவுக்கு என்னை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி எப்படி இருந்தாலும் பிள்ளையை வந்து நம்ம வந்து தூக்கி வச்சுட்டு தான் பேசுவோம். அதனால ஸ்வகிரகே மூர்க்கஹா ஸ்வகிரகே பூஜ்யத்தே. பூஜ்யத்தைனா பூஜா பண்றோங்கிற டிபிக்கலா லிட்டரலா மீனிங் எடுத்துக்க கூடாது. ஹி இஸ் பீயிங் என்ன சொல்றது praised அப்படின்னு வச்சுக்கணும். he is being praised or he is being worth. அவனுக்கு வந்து ஒரு பிரைஸ் வர்த்தியா ஆக்குறது வந்து வீட்டுக்குள்ளதான். வீட்டை விட்டு வெளியில போனா அவனுக்கு மரியாதை கிடையாது. ஸ்வகிரகே பூஜ்யத்தே மூர்க்கஹா. கிராமே பூஜ்யத்தே பிரபு. பிரபு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு தலைவன் அப்படின்னு, ஒரு கிராமத்து தலைவன் அப்படின்னா இன்னொரு கிராமத்துக்கு போனா அவனுக்கு மதிப்பு கிடையாது. தன்னோட கிராமத்துல அவன் பார்த்தா அப்படியா சாமி இப்படியா சாமி பார்த்தோன்னே ரோட்ல நமஸ்காரம் பண்றதெல்லாம் வந்து ஒழிச்சு அந்த பிரபு இன்னொரு கிராமத்துக்கோ இல்ல இங்க சிட்டிக்குள்ள வந்தாலும் he does not have any value for his post. So பிரபு அப்படின்னா கிராம தலைவன் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும். பிரபு ஸ்வகிராமே ஏவ பூஜ்யத்தே. ராஜா ஸ்வதேச ஏவ பூஜ்யத்தை. தன்னோட தேசத்துலதான் அந்த ராஜாவுக்கு வந்து மதிப்பு. ஆனா வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தை. வித்வான் யஹ ஞானவான் மனுஷ்யः अस्ति सः ஞானவான் மனுஷ்யः सर्वत्र पूज्यते. गृहे अपि पूज्यते, स्वग्रामे अपि पूज्यते, देशे अपि पूज्यते, विदेशेषु अपि पूज्यते. எங்க போனாலும் அவனுக்கு வந்து மரியாதை. படிச்ச வாழ்க்கை எந்த இடத்துலயும் மரியாதை. இது தமிழ்ல ஏதோ ஒண்ணு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இதுக்கு சட்ட ஞாபகம் வருது எனக்கு. படித்தவனுக்கு சென்ற இடம் எல்லாம் அப்படி ஏதோ சொல்லுவோம். ஓகே, சோ
நான் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கேன். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபாலோயிங். எந்த சத்தமும் எனக்கு கேட்காதனால சம்டைம்ஸ் இது கேளா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஓகே, அடுத்தது. ஸோ இந்த சுபாஷிதம் இதோட முடிஞ்சிருக்கு. ஸ்வக்ரிஹே பூஜ்யதே மூர்க்கः ஸ்வக்ராமே பூஜ்யதே பிரபுः ஸ்வதேசே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. அடுத்தது ஜனிதா சோபநீதா ச யச்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சைதே பிதர் ஸ்மிருதாः. ஏதே பஞ்ச பிதரः ஸ்மிருதாः. 5 அப்பாவா எல்லாருக்கும். பிதா காப்பாற்றுபவன் 5 பேரு. பஞ்ச ஏதே பிதரஹா ஸ்மிருதாஹா, ஸ்மிருதாஹான்னு நினைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சோ யாரு அந்த 5 பிதா? ஒரு மனுஷனுக்கு 5 பேர், 5 பிதா யாரு அப்படின்னு கேட்டா ஜனிதா. ஜனிதான்னா அவனுடைய ஜனனத்துக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர் பிதா. சரியா? அது பிதா. ஜனிதா அப்படின்னா ஜனனத்துக்கு காரணமா இருக்கு, அதாவது வாஸ்தவிக பிதா, ஆக்சுவல் ஃபாதர் நம்ம சொல்றதுல அது. அப்புறம் உபநேதா, ச உபநேதா சோபநேதா அப்படின்னு ஆயிருக்கு, குணசந்தி ஆயிருக்கு இந்த இடத்துல. ச உபநேதா, உபநேதானா உபநயனம் பண்ணி வைக்கிறார் இல்லையா அந்த பிள்ளைக்கு, அந்த உபநேதா, உபநயனம் பண்ணி வைக்கிற அந்த குரு, அதுவும் ஒரு அப்பா, உபநேதா. அப்புறம் எச்ச வித்யாம் பிரயச்சதி, யஹ வித்யாம் பிரயச்சதி, யார் அந்த குழந்தைக்கு வித்யா ஞானத்தை கொடுத்தாளோ, குருகுல போய் படிக்கிறது இல்லையா அந்த குரு, அந்த ஞானத்தை கொடுக்கிறவா, அந்த ஞானத்தை கொடுக்கிற வித்யாவை கொடுக்கிற அந்த குருவும் அவனுக்கு ஒரு அப்பா தான். சோ பிரயச்சதி, எச்சதினா எச்சதி பிரயச்சதி, வித்யாம் யஹ வித்யாம் பிரயச்சதி சஹா. அப்புறம் அன்னதாத்தா, சோறு போடுறவா, சாப்பாடு போடுறவா. பயத்ராத்தா, பயத்ராத்தா அப்படின்னா பயத்துல இருந்து காப்பாற்றுபவன். அவன் ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைய காப்பாற்றுவான், அந்த ஒரு பயத்துல இருந்து காப்பாத்தி அவனை மீட்டு கொண்டு வரவன். இந்த மாதிரி 5 பேர் பிதரஹா அப்படின்னு சொல்லப்படுறது. இது நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா இல்ல இந்த கவியோடைய இதுவான்னு எனக்கு தெரியாது. So janita tasya jananasya karanabhutah yaha asti saha ekah pita bhavati. Upaneta yaha tam tasya upanayanam karayati. The asivadhyana அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். yaha tasya upanayanam karayati saha ekah pita bhavati. yaha vidyam prayachati yaha tasmai vidya jnanam dadati vidyam dadati saha ekah pita bhavati. yaha annam dadati, ஏன்னா பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, அதனால அந்த காலத்துல இருந்த ஸ்லோகம். சோ அன்னம் ததாதி சக அன்னதாதா ஏகா பிதா பவதி. பயத்ரதா பயாத் தம் திராயதே, பயத்துல இருந்து அவனை காப்பாற்றுகிறவன் பயத்ராதா. ஏதே பஞ்ச பிதரஹா ஸ்மிருதாஹா. சுபாஷிதஸ்ய அர்த்தா. சோ இங்க நம்ம கிளாஸ இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு நீங்க கேட்கலாம்.